வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வது இல்லை என்ற வகையில் இறைவனோடு நம்மளை இணை வைப்பதற்கும், குருவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை, குருவின் அருளை விட சிறந்த அருள் இல்லை, குருவை வணங்குவதை விட உயர்ந்த நிலை இல்லை. அந்த வகையில் குருவுடன் உயிர்கலப்பு ஏற்பட வைக்கிறார் நமது மன்ற அருள்நிறை டி.ஆர். சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறார். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். சிவம் என்னும் பூரணத்தை வெளியென்றே உணர்வீர், சிறப்பான அதன் இயக்காற்றல் அறிவாகும். சிவம் என்னும் பூரணத்தை வெளியென்றே உணர்வீர், சிறப்பான அதன் இயக்க ஆற்றல் அறிவாகும். சிவனிடத்தே முதல் இயக்கம் சீர்மை பெற்றவின் நாம், சித்தரெல்லாம் சக்தி என்றார், அந்த சக்திக்குள்ளே சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பதே பேரண்டம். சித்தரெல்லாம் சக்தி என்றார், அந்த சக்திக்குள்ளே சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பதே பேரண்டம். சிற்றுருவாய் பிறப்பு இறப்பு இடை வாழ்வதே உயிர்கள், சிவமறியும் பேரறிவை பெற்றவனே மனிதன். சிற்றுருவாய் பிறப்பு இறப்பு இடை வாழ்வதே உயிர்கள், சிவமறியும் பேரறிவை பெற்றவனே மனிதன். சிந்தனையால் உணரும் வரை சிதறும் மனம் மாயை, சிந்தனையால் உணரும் வரை சிதறும் மனம் மாயை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. உற்ற நோய் தோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. திருக்குறள் 261. உற்ற நோய் என்றால் பெற்ற துன்பம், தோன்றல் என்றால் பொறுத்தல், உரு என்றால் தீங்கு. தவம் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லைங்க. உனக்கு யாருன்னு துன்பம் கொடுக்கும்போது அதை பொறுத்துக்கிட்டு பதிலுக்கு நீ அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலைனாலே அதுவே தவமாகும். அந்த வகையில் தவம் நடத்திட அருள்நிதி கவிதா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி ஆற்றலே நிரம்பின. துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்ற வகையில் வரவேற்புரையாற்ற நமது மன்ற அருள்நிதி மெய்யரசு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்தையும் தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர் அருள்நிதி எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்களை ஓகேவாம்மா கரெக்டாக இருக்கும். அனைத்தையும் தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர் அருள்நிதி எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவணக்கம், குரு வணக்கம் இரண்டையும் இனிமையான இதமான கொள்ளில் பாடிய அருள்நிதி டி.ஆர். சேகர் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். மனம் அமைதி பெற சாந்தி தவம் அருளிய என் கவிதா அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். மெய்ஞான புலம்பல் என்ற தலைப்பில் நம்மை இன்று ஆழ்ந்த சிந்திக்க வைக்க சிறப்பு சிந்தனை விருந்தை பேசவிருக்கும் அருள்நிதி எம். சாந்தி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றியுரை கூறவிருக்கும் அருள்நிதி பி. கலைச்செல்வி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். சிந்தனை விருந்தை ஆவலுடன் எதிர்பார்ப்புடன் கேட்க வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் மன்ற அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனவளக்கலையில் துணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள்
யோகாவில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பயின்றுள்ளார்கள். பவானி அறிவுத்திருக்கோயில் தன்னை அறங்காவலராகவும் இணைத்து கொண்டுள்ளார்கள். மேலும் பொதுமக்கள், கிராம மக்கள், பெண்களுக்கு மற்ற அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மணவள பயிற்சியை அளித்து வருகிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் இணையவழி சிந்தனை விருந்துகள், நேரடி பட்டிமன்றங்கள், தங்களின் கருத்துக்களை வழங்கியும் வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அருள்நிதி எம் சாந்தி அம்மா அவர்களை எல்லோரும் புலம்புவோம். இது மெய்ஞான புலம்பல் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்தளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வயல்வெளியில் வழி தேடி, விண்வெளியில் விளையாடி, சுத்த வெளியில் சுழன்று கொண்டிருக்கும் வேதாத்திரிகள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பின் பெயர் மெய்ஞானம். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பின்னாடி ஒரு வார்த்தை வருது, அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நம்ம எப்போதுமே எதை ஒன்று பற்றி அப்படி எதை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதை போய் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். கரெக்ட் தாங்க? அதாங்க மெய்ஞான புலம்பல் தலைப்பு. அந்த புலம்பல்ங்கிற வார்த்தையை நான் சொல்லாமல் தவிர்க்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஓகே தானே? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம என்னாரும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். அது இருந்தால் இது இருக்க மாட்டேங்குது, கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம், இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கல்லாக இருக்கிற இறைவனை பார்க்குற போது அதில் இருக்கிற நாயகன் தெரிய மாட்டானம்மா, கல் தான் நெறிவானம்மா. ஆனால் நாயகன் அங்கே இறைவன் அங்கே காண்ற போது நம்மளுக்கு கல் தெரியாதாம்மா. இதுக்கு தான் நமக்கு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, மரத்தை மறைத்தது மத யானை, மரத்தில் மறைந்தது மத யானை, பரத்தை மறைத்தது பார்ப்பூதம் ஐந்தும், பரத்தில் மறைந்தது பார்ப்பூதம் ஐந்துமே அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கிறாரு. இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம இறைவனாக நினச்சி நம்ம போனோம்னா அங்கே இருக்கிற இறைவன் தான் தெரிவார். நம்மளுக்கு அது ஒரு சிலை, கற்சிலைன்னு தெரியாது. ஆனால் கற்சிலைன்னு நினச்சிட்டு போனால் நமக்கு இறைவனை காண முடியுமா? காணவே முடியாது. இது என்னென்னா, இந்த திருமூலர் பாட்டில் என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு யானையோட சிற்பம் செஞ்சு வச்சுருந்தாங்களாம்மா மரத்தில். அதை பார்க்குற போது எல்லாரும் மரத்தில் செஞ்ச சிற்பங்கிறத மரம் அதில் இருக்குதுங்கிறத மறந்துட்டு, யானை அழகாக இருக்குல்ல, யானை சூப்பராக இருக்குதுல்ல, அதோட ஒவ்வொரு அங்கங்களும் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சாங்களாம். ஆனால் அதை செதுக்குன தச்சருக்கு என்ன தோணுச்சு, இது சூப்பர் மரம், இதில் யானை செதுக்குனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுனால தானே அவர் அந்த யானை செதுக்குனாரு. அதுதான் அதோட அர்த்தம். அப்புறம் பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் ஐம்பூதங்களால் ஆனது. ஆனால் இந்த ஐம்பூதங்கள் நமக்கு தெரியுதா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது ஏதாச்சும் நமக்கு தெரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. ஆனால் இந்த உலகம் தெரியுதுல்ல, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் தெரியுது. ஆனால் அந்த பொருளுக்குள்ளே மறைந்திருக்கிற இந்த பஞ்சபூதங்கள் தெரியுதுங்களா? நம்ம உடலே இருக்குது, இதே பஞ்சபூதங்களால் ஆனது தான். ஆனால் நம்மளுக்கு அந்த பஞ்சபூதமெல்லாம் தெரியுதா? இப்போ சாந்தி நீங்கள் ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் தெரியுறாங்க. எனக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதம் தெரியுதா? தெரியல. புரிஞ்சுதா இல்லையா? எல்லாரும் என்னமோ மாதிரி முழிக்கிறீங்களே. அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது பஞ்சபூதம் தான். ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி தான் இன்னொன்று மறைஞ்சிருக்குதுங்க. மறைபொருளாம் அருரூப தெய்வ நிலைங்கிறது மறைஞ்சிருக்குது. அது யாராச்சும் தெரியுதுங்களா? யாருக்குமே தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த புறத்தே உள்ள பொருள்களின் கவர்ச்சியினால் ஐம்புலன்களும் மயங்கி நம்ம அதன் மேலே பற்று கொண்டு நம்ம அதனாலே வாழ்ந்துட்டு உண்மையான மெய்யறிவான மெய்ஞானத்தை மறந்துடுறோம். உண்மையான மெய்ஞானங்கிறது என்னங்க? இறைவனை பற்றி சிந்திப்பது, நான் யார் அப்படிங்கிறத நாமளே உணர்றது. தன்னிலை உணர்தல் தான் உண்மையான மெய்ஞானம். இப்போ தன்னிலை உணர்ந்த மெய்ஞானத்தை யாராவது நம்ம நினைக்கிறோமா? நான் யாருன்னு கேட்டால் நான் யாருன்னு சொல்லுவேன். நான் சாந்தி, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், இங்கே இருக்கார்ல விஸ்வநாதன் அவங்களுடைய ஒய்ஃப், அப்புறம் சித்தோட்டில் மணிவேலன் இருக்கிறாரில்ல அவரோட பொண்ணுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் யாருங்க? நான் யாருன்னு பார்த்தா சாந்தி. சாந்திங்கிற பேர் அழிச்சிருங்க. சரி, ஓகே. அப்புறம் விஸ்வநாதன் ஒய்ஃப் அப்படிங்கிறத அழிச்சாச்சு. அப்புறம் மணிவேலன் அவங்க பொண்ணுங்கிறத அழிச்சிருங்க. நான் சித்தோட்டுக்காரி, சித்தோட்டு அழிச்சிருங்க.
நான் பவானியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பவானி அழிச்சிருங்க. அப்போ நான் யாருங்க? நான் யாருன்னு தான் பெரிய பெரிய மகான்கள்லாம் தொலைகிட்டே இருந்தாங்களாம். இதுதாங்க உண்மையான மெய்ஞான தேடல். ஆக்சுவலி இதுதான் உண்மையான மெய்ஞான தேடல்னாவே நம்ம வந்து இதுதான் நான் யார் அப்படிங்கிறத நாம் உணரணும். இது வந்து உணரோன்னா நம்ம நிறையா படிகளை கடந்து வரணும். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் பெரிய பெரிய ஞானிகளாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தர் கூட இங்கே இருக்கிறவங்க வரீங்க சாதாரணமானவங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஆசிரியர் பயிற்சி எடுத்து துணை பேராசிரியர்கள் தான் இங்கே இருக்கிறீங்க நிறையா பேர் பவானி மன்றத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பெரிய ஞானியாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இந்த பாடமெல்லாம் அகத்தாய் 1, 2 எடுக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக மெய்ஞானத்தை பற்றி பேச போயிடலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மெய்ஞானத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி மெய்ஞானத்தை தேடினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தது ஆதிசங்கரர். ஆதிசங்கரோட மெய்ஞானங்கிறது என்னங்க? சிவனும் ஜீவனும் வேறல்ல, அதாவது சீவனும் பிரம்மமும் வேறல்ல, இரண்டும் ஒன்று. பிரம்மம்னா என்னங்க? பிரம்மம்னா இறைவன். இந்த உலகத்தில் இறைவன் வேறல்ல, இந்த சீவன் வேறல்ல. உலகத்தில் காணும் அத்தனை பொருள்களும் நீக்கமர நிறைந்திருப்பவன் இறைவன். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர அப்படிங்கிறதான் நான் முதலிருந்து கற்றுருக்குறோம். அதனால் வந்து எல்லா பொருள்களையும் எங்கும் இருப்பவன் இறைவன். அவன் வந்து நமக்கு எல்லா பக்கம் இருக்கிற நம்மள்ட்ட இல்லாமல் போயிடுவானா? நமக்குள்ளே இருக்கிறான். அதனால் ஜீவனும் பிரம்மாவும் வேறல்ல, ஜீவனும் பிரம்மாவும் ஒன்று தான் அப்படிங்கிறத ஆதிசங்கரோட அத்வைத வேதாந்த கொள்கை. அவர் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். காலடிங்கிற இடத்துல கேரளாவில் பிறந்தார். அவர் வந்து நம்மளுடைய காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்தை நிறுவிய ஜெகத்குரு அவர் தான். அவர் எழுதின ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஞான மார்க்கமாக தான் இருக்கும். ஏதோ வந்து மக்கள் வந்து ஒரு அறியாமை அஞ்ஞானம்ங்கிறத அறியாமைங்கிறதுக்கு அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த அறியாமை இருளை நீக்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு வந்து இந்த உருவ வழிபாட்டை கொண்டு வந்தார். உருவம் அருவம் இரண்டையும் இணைத்து ஞான மார்க்கத்தை கண்ட முதல் குரு வந்து ஆதிசங்கரர் தான். அவரோட பாட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பஜகோவிந்தங்கிற ஒரு பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ இளம் வயதில் இருந்து விளையாடிய ஆசை களியாட்டங்கள் எங்கே? இது சமஸ்கிருதத்தில் இருக்குது. உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லணுன்னாலும் சொல்கிறேன், ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் தமிழ்லேயே அதை விளக்கமாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதுவரையில் நீர்நிலையில் நீர் நிறைந்திருக்கும் போது இருந்த விலங்கினங்களும் பறவைகளும் எங்கே? நீர் வற்றிய பின் அவை எங்கே போகுங்க? காணாமல் போயிடும். இளமை நீங்கி பின் முதுமை வந்த பிறகாது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசாபாசங்கள் இருக்கிறதா? இல்லவே இல்லை. அடுத்தது நம்மளுக்கு செல்வம் நிறைந்திருக்கும் போது கூடியிருந்த சுற்றங்களும் நண்பர்களும் எங்கே? இது கூட ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்கும். சொந்தத்தை பங்கு வச்சா சொத்தை பங்கு வச்சா சொந்தமெல்லாம் வருவாங்க, சொத்து இல்லைன்னா சொந்தம் எங்கே பந்தம் எங்கேன்னு ஒரு பாட்டு இருக்குது. தமிழ் படத்தில் கண்ணதாசன் எழுதுகிற பாட்டில் தான் இருக்குது. அதுவும் அது மாதிரி நம்மளுக்கு நம்ம திரண்ட செல்வந்தராக இருக்கிற போது நம்மளை நாடி நிறைய பேர் வருவாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் நம்மளை சூழ்ந்து தான் இருப்பாங்க. சுற்றம் சூழ்ந்து கொள்ளும், சொந்தம் சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி சுற்றமும் சொத்து இருந்தால் தான் சொற்றம், பணம் இருந்தால் தான் பந்தம் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக ஒரு புதுமொழியும் இருக்குது இதுலேயே. அதனால் வந்து எல்லாம் நம்ம ஏழையாயிட்டோம்னு வச்சுக்கோ, நம்மளுடைய செல்வமெல்லாம் வறண்டு போயிடுச்சுன்னா நம்ம பக்கத்தால் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் வரமாட்டாங்க. இப்போ பாருங்கள், வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் நமக்கு வந்து நம்ம இளமையாக இருக்கிற போது நம்மளுடைய ஆசாபாசங்கள் இருந்தது, முதுமை வந்தது, அது ஓடிடுச்சு. ரெண்டாவது குளத்தில் தண்ணி இல்லைன்னா அதை சார்ந்து வாழ்ந்த விலங்கினங்களும் பறவையினங்களும் ஓடிடுச்சு. அப்புறம் மூணாவதாக வந்து நம்மள செல்வம் இருக்கிற போது இருந்தவங்க செல்வம் போன பிற்பாடு ஓடிடுறாங்க, சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாமே. நாலாவதாக நீங்கள் மெய்ஞானத்தை அடையிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அஞ்ஞானங்கிற இருள் விலகி மெய்ஞான அறிவு மிளிருமாமா. இப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுது? இந்த மெய்ஞான உணர்வு பெற்று மெய்ஞான வழியில் சிந்திச்சு நம்ம அந்த உணர்வை அடையிறோம்ல, அதுதானே பெருசு. இப்போ நம்மளோட சேர்ந்திருந்ததெல்லாம் விலகிற போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது இல்லையா நமக்கு. ஆனால் வந்து மெய்ஞானத்தை அடைய தேடி போகிற பாதையில் நம்மளுடைய அஞ்ஞானம் விலகிற போது நம்மளுக்கு வந்து மெய்யுணர்வுங்கிற ஒரு உணர்வு கிடைக்குதில்ல, அதை வந்து நம்மளுக்கு கிடைக்குதில்ல. இப்போ நமக்கு மெய்ஞானத்தை தேடி போனால் நமக்கு கிடைக்கிற முதல் அறநெறியும் மெய்யுணர்வும்.
நம்மள வேதாத்திரி மகரிஷியும் சொல்லியிருக்காரு, அறநிறையும் மெய்யின் உணர்வும் இருந்தால்தான் இறைநிலையை அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஆதிசங்கரர் இதைத்தான் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு தத்துவமசி அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காரு. தத்துவமசி அப்படின்னா தத் என்றால் அது, இத்வம் என்றால் நீ, நீயும் அதுவும் வேறல்ல, நீயும் அதுவும் ஒன்றே. தத்துவமசிங்கிறது இறைவனும் நாமும் வெவ்வேறல்ல, இறைவனும் நானும் ஒன்றே அப்படிங்கிறத தத்துவமசி. இது அதுலேயே வந்து 907வது நாமாவில் வந்து அவர் வந்து நிறையா இதுக்கு சௌந்தர் லகரின்னு ஒரு இது எழுதியிருக்காரு, பஜகோவிந்தம், நிறையா பாஷ்யமெல்லாம் எழுதியிருக்காரு ஆதிசங்கரர். அதில் அவர் மெயினாக வந்து எழுதுனது லலிதா சகசரநாமத்துக்கு பாஷி எழுதியிருக்காரு. அதில் அவர் எழுதின விளக்கம் மாதிரி யாருமே அம்பாளுக்கு அவ்வளோ ஒரு விளக்கமே கொடுத்ததே இல்லை. அதில் வந்து தத்மை மை அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு என்னென்னா தத்துவ பொருளான மெய்ஞானம் வடிவாக விளங்குபவள் அம்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தத்துவ ரூபினியே அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதாவது நீயும் இறைவனும் வேறல்ல, இறைவனும் நீயும் ஒன்றாக காட்சியளிக்கூடியவள் அம்பாள் அப்படி சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து ஆதிசங்கர் எழுதுகிற பாஷ்யத்தை எடுத்து லலிதா சகசரநாமத்துக்கு படிச்சிங்கன்னா 907, 908 நாமா, இந்த ரெண்டுக்கு வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். பலன் அதில் போட்டிருப்பாங்க, என்ன மீனிங் போட்டிருப்பாங்க, படித்து பார்த்துக்கலாம். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம இது பண்ணுறது வந்து விவேகானந்தரை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். விவேகானந்தர் வந்து அவரும் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதாவது அத்வைத்த கொள்கைகள் இருக்குது இல்லைங்க, அதில் தான் அவருக்கு விருப்பம். அதைத்தான் எல்லா பக்கமும் உலகம் பூரா போயே பேசியிருக்கிறார். 1852 வருஷமோ 56வது வருஷமோ சிகாகோவில் பேசும்போது கூட அவர் வந்து இறைவன் வந்து வேறல்ல, நாம் வேறல்ல, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது பேசிதான் உலக புகழ் அடைஞ்சார் விவேகானந்தர். அவர் வந்து நம்ம தவம் செய்யறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வந்த ஒரு பாறை இருக்குது, அங்கே தான் வந்து தவம் செஞ்சார்னு சொல்கிறாங்க. விவேகானந்தர் ஞானம் அடைந்த இடம், அங்கே வந்து தவம் செஞ்சுருக்காரு. அப்போ கூட அவருக்கு வந்து இந்த கடல் நீரும் அந்த சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுதான். அவரோட அனுபவத்தில் எல்லாமே அவராகவே தெரிஞ்சுதான். எல்லா பொருளையும் இருக்கிற இறைநிலையை உணர்ந்தோம்னா நாம் வந்து அதுவாகவே மாறிடுவோம். இறைநிலையும் நாம் வேறல்ல, நாமும் இறைநிலையும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் மெய்ஞானம் அப்படிங்கிறத அவர் அங்கே தான் அதை பற்றி இது பண்ணிக்கிட்டாராம். பொதுவாக எல்லா ஞானிகளும் ஒன்று பற்றி பேசுகிறாங்க. அதாவது மெய்ஞானம் என்பது ஆன்மா வந்து எங்கே லயமாகுதோ, ஆன்மா லயமாகக்கூடிய இடம்தான் மெய்ஞானம். இந்த உலக பெரும் பொருள்களிலிருந்து கவர்ச்சி நீங்கி ஆன்மா வந்து உள்முகமாக திரும்பி தன் உள்ளே இருக்கும் கடவுளை காணும் வழி தான் வந்து மெய்ஞான வழியாமா. இதுக்கு வந்து 2 படி இருக்குது. அது என்னென்னா அறநெறியும் மெய்யுணர்வும். இந்த 2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மெய்ஞானத்தை அடைஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இதே சொல்கிறாங்க. உடலை தாண்டி ஆன்மாவை பற்றி புரிதலை கொண்டது மெய்ஞானம். தியானம் தவம் மூலம் மெய் அறிவை அடையலாம் அப்படின்னு எல்லா மகான்களோட இதுலேயும் இதுதான் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. மெய்ஞானம்னா உண்மையான அறிவுன்னு அர்த்தம். மெய்யினா உண்மைதானுங்க, உண்மையான அறிவு தானே மெய்ஞானங்கிறோம். அப்புறம் வந்து மெய்ஞானமும் விஞ்ஞானம். விஞ்ஞானம் வந்து பௌதிக பொருள்கள் மட்டும்தான் ஆராய்ச்சி செய்யுது. இப்போ புறத்தே உள்ள ஒவ்வொரு பொருளையும் பற்றி சொல்கிறது விஞ்ஞானம். விஞ்ஞானத்துக்கு வந்து உள்ளார்ந்து போய் கண்டுபிடிக்கக்கூடிய அதுக்கு பின்னாடி என்ன வருதுன்னு சொல்ல முடியாது விஞ்ஞானத்தினால. ஆனால் மெய்ஞானம் அப்படி கிடையாது. மெய்யுணர்வாளர்கள் வந்து பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து மெய்ஞானத்தின் சிறப்பு. அப்புறம் வந்து காயமே இது பொய்யடா என்ற வாக்கின் அடிப்படையில் உடலை வெறும் கருவியாக கொண்டு, அதாவது நம்ம இந்த உடல் வந்து நம்ம ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு உடலை வளப்படுத்தி, அதாவது வந்து விவேகானந்தர் சொல்கிறது இதுதான், உடலை வளப்படுத்தணுமாம்மா. உடலை வளப்படுத்தணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? உடலை வளப்படுத்தணும், உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சால் தானே நாம் நல்லா இருந்தால் தானே அடுத்தவங்களுக்கு போய் சொல்ல முடியும். இப்போ நாம்ளே நல்லா இல்லைன்னு அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியுமா? சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு நான் இருந்து ஒருத்தருக்கு ஒரு கருத்து சொன்னால் தான் அவங்க அதை கேட்பாங்க. எனக்கே உடல் ஆரோக்கியம் இல்லாத போய் நான் சொன்னால் கேட்பாங்களா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து விவேகானந்தரோட ஃபஸ்ட்டு இதே வந்து மெய்ஞான அடையிறதுக்கான வழி என்னென்னா தவமும் உடல் பயிற்சியும் உளப்பயிற்சியும். உளப்பயிற்சின்னா என்ன? தவம். உடல் பயிற்சினா நம்மளுடைய எக்ஸசைஸ் எதா செஞ்சு உடலை வளப்படுத்தி கொண்டுமாமா. உடல் வலிமையாக இருந்துட்டு உளப்பயிற்சியும் மேற்கொண்டுனா தான் நம்ம மெய் உணர்வை அடைய முடியுமாம்மா. மெய் உணர்வு அடைஞ்சால் தானே நம்ம மெய்ஞான வழிக்கு செல்ல முடியும். இப்போ மெய் உணர்வாளர்களுக்கு ஒரு கருத்து வரும்,
நம்ம உணர்ந்த மெய்யுணர்வுனா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களையும் இறைவன் நிறைஞ்சிருக்கிறான். எல்லா பொருளும் நம்ம தெரியும். ஒரு உயிர்லேருந்து தொடங்கி எப்படி வந்துச்சு இந்த உலகம், பஞ்சபூதமாகி எல்லாமே எப்படி வந்துச்சு நான் படிச்சிருக்கிறோம். இறைவன்றிருந்து எல்லா பொருளும் இறைநிலையிலேருந்து இறைத்துகள் வந்து உயிர் துகளாகி அந்த மாதிரி நம்ம உயிராகி இங்கே வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போ வந்து அப்படி வரபோது வந்து நமக்கு மெய்யுணர்வு வந்தால் தானே நம்ம எல்லாரும் இறைவன் தெரியும், இல்லாட்டி நமக்கு தெரியாது தானே. அதனால் வந்து நம்ம வந்து அதை உணர்ந்தோம்னா தான் நம்ம வந்து மெய்ஞானம் அடையக்கூடிய வழியாமா. அந்த மெய்ஞானத்தை அடையிறக்கூட இந்த மாதிரி உடல் பயிற்சி தேவையாம் அப்படின்னு விவேகானந்தர் ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்கார். விவேகானந்தர் தான் இதை பற்றி. அதாவது வந்து நம்ம பொதுவாக என்ன சொல்கிற, தவம் தியானம் செஞ்சால் மெய்ஞானத்தை அடையலாம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பாருங்க, உடல் பயிற்சி தேவை, உடல் வலிவு தேவை அப்படின்னு. உடல் பயிற்சி தான் உடல் வலிவடையும். அதாவது மெய்ஞானங்கிறது ஒரு ஞான இயல். அதாவது வாழ்க்கை இயலுக்கு வந்து என்ன தேவைன்னா, நம்ம வந்து மனசை உள்முகப்படுத்தி தியானம் மூலம் நாமே உணர்றதா வாழ்வியலோட தத்துவமாமா அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். அடுத்தது வந்து நம்ம வந்து இவரை பற்றி பார்க்கலாம். வள்ளுவர் குரலில் தான் நிறைய மெய்யுணர்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே இருக்குது. அறத்துப்பாலில் மெய்யுணர்தல்ங்கிற அதிகாரம் இருக்குது. அதில் வந்து 355வது குறள், எப்பொருள் எத்தன்மை காணும் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது அறத்துப்பாலில் இருக்கிற ஒரு குறள். எந்த பொருளை பார்த்தாலும் அதில் என்ன உண்மையான தன்மை இருக்குதுன்னு பார்க்கணுமாமா. அது அப்படி பார்க்குறதா அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இது மேலோட்டமாக பார்த்தா இப்படித்தானே தெரியுது நமக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது. எல்லா பொருளையும் நீக்கமற நிறைந்திருக்கிற இறைவனை காண வேண்டும் அப்படிங்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து இங்கே அதிகமாக வேதாத்திரி மகரிஷி இதில் இருக்கிறனால நமக்கு வந்து இதை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கிறான்னு நமக்கு முதலே சொல்லி கொடுத்துறாங்க வந்ததுமே. அதனால் வந்து நமக்கு தெரியும். இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது தானே. அதுக்காக தான் இதில் மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பிறப்பெனும் பேதமை நீங்கி சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு இன்னொரு குறள் இருக்குது. அதுலேயே மெய் உணர்தல் அதிகாரத்திலேயே பிறப்பெனும் பேதமை நீங்கி பிறந்து பேதமை நீ பிறக்கிற மறுபடியும் நம்ம பிறந்து இந்த உலகத்தில் துன்பத்தையெல்லாம் அனுபவிக்கணும்னா சிறப்பெனும் செம்பொருள் அப்படின்னு என்னங்க? செம்பொருள்லாம் இங்கே எதை சொல்கிறாங்கன்னா மெய்ஞானத்தை சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னு நம்ம விஞ்ஞானம் அடைஞ்சாதான் மறுபடியும் பிறப்பற்ற நிலையை அடைய முடியுமாம்மா. பிறப்பற்ற நிலையை அடைஞ்சாத்தானே நம்ம வந்து மோட்சம் அடைய முடியும். வீடு பேர் வாழ்வின் நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்ம உடனே சொல்லிடுவோம். வாழ்வில் முழுமை பேர் அடைந்து நம்ம மறுபடியும் பிறக்காமல் இருக்கிற பிறப்பற்ற நிலையை அடையிறது தான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் அப்படி தான் சொல்கிறோம். இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு குறள் கூட இருக்குது. அந்த குறளில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. அதே மாதிரி இன்னொரு குறள் இருக்குது. அது என்ன குறள்னு தெரியலையே எனக்கு. சரி, ஓகே. மெய்ஞானங்கிறது உண்மையை அறியும் ஆற்றல். அதாவது வந்து உண்மையை அறியும் ஆற்றல் என்னங்க? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களின் மீது பற்றற்ற நிலையில் வாழ்ந்து உறவு எப்படி இருக்கணுமாமா. தாமரை இலை தண்ணீர் போல. தண்ணீர் பார்த்திங்கன்னா தாமரை இலையில் ஒட்டாது. எவ்வளோதான் தாமரை இலையில் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் தண்ணியும் தாமரை இலையும் ஒட்டவே ஒட்டாது. அது எவ்வளோ தண்ணி வருதோ அந்த அளவுக்கு தாமரை இலையோட தண்டு வந்து நீண்டுகிட்டே போகுமாமா. இப்போ தண்ணி உயர தண்டு உயருமாமா தாமரை இலையோட தண்டு. அப்போ வந்து தண்டி வந்து மேலே நிற்காதாம்மா தாமரை இலைக்கு. அந்த மாதிரி ஒரு இது இருக்காம்மா தாமரை இலைக்கு மட்டும். அதனால் வந்து அந்த மாதிரி பற்றற்ற நிலையில் நீருக்கும் இலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. அது அந்த மாதிரி பற்றற்ற நிலையில் இருக்கணுமா. பற்றுக பற்றற்றான் பற்றை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அதுக்கு ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அதைத்தான் சொல்ல வந்தேன் நான். பற்றற்ற அதாவது ஐம்புலன் கவர்ச்சியினால் புறப்பொருள்களின் ஆசை கொண்டு நம்ம அது மேலே இருக்கிற ஆசைகளை அஞ்ஞானத்தை நீக்கி பற்றற்று வாழ்ந்து உண்மையான இறைவனுடைய மெய்யடிகளை அடைவதுதான் மெய்ஞானம் அப்படிங்கிறது திருக்குறள் இல்லாத கருத்துக்களே இல்லைங்க. ஏன்னா அதையே பொள்ளி சொன்னால் போர் அடிச்சிடும். அதனால தான் அடுத்தது போயிடலாம். வள்ளலாரோட மெய்ஞானம் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர். அவர் வந்து சத்திய சமதர்ம சத்திய ஞான சபைன்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக மெய்ஞான விளக்கம் பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு. மெய்ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம்.
ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் மெய்ஞானம். அதாவது அடுத்த உயிர்கள் துன்பப்படுறத பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்கிறோம் இல்லைங்க, அது பொறுத்துட்டு இருக்கக்கூடாதாம்மா. அதுக்கு துன்பத்தை போக்குறதுக்கு நம்மளால் இயன்ற ஏதாவது ஒரு உதவி செய்யணுமாம்மா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருமே, இரண்டொழுக்க பண்பாடு இதே மாதிரி தான் இருக்குது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் சொல்கிறோமா இல்லைங்களா? இப்போ வள்ளலார் சொல்கிறதும் மகரிஷி சொல்கிறதும் ஒரே மாதிரி வருதுங்களா இந்த இடத்துக்கு? வள்ளலார் என்ன சொல்லியிருக்கார்? வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன். எவ்வளோ ஒரு இது இருந்தால் ஒரு செடி நம்ம என்ன பண்ணுவோம், புல்லை போட்டு முதிச்சுட்டு போவோம், அங்கே எழுதியிருப்பாங்க புற்கள் மீது நடக்காதீர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம வேணா அது மேலே நடந்து போவோம். ஏன்னா நாம் அதை ஒரு உயிர்னு மதிக்கிறது இல்லை, அது வாட்டு புல்லு தானே அப்படின்னு எகத்தளமாக நினைக்கிறோம். ஆனால் வள்ளலார் அப்படி நினைக்கல. வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன். அப்படி அதுக்குள்ள இருக்கிற உயிர் உருகிற போது இவர் உயிர் உருகுச்சான். அதனால் அவ்வளோ ஒரு உருக்கமாக அந்த பாட்டு எழுதியிருக்கிறார், வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன். இவரும் அதே தான் சொல்கிறார், ஐம்புலன் கவர்ச்சியை நீக்கி பொருள் மீது இருக்கும் பற்றை விடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இறைநிலை அடைய வேண்டும். ஆன்மநேயம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ஆன்மநேயம்னு என்னங்க, இந்த ஆத்மாவாகப்பட்டது இன்னொரு ஆத்மாவுக்கும் அதுக்குள் இருக்கிற அறிவும் இந்த ஆத்மாக்குள் இருக்கிற அறிவு இறைவன் தான் அப்படிங்கிறத வள்ளலார் சொல்கிறாரு. அதை ஆத்ம நேயம்னு சொல்கிறாங்க. இதில் அதில் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்காமல் வாழணும், ஆத்மநேயம் இதுக்கு பேர். ஆசைகளை விடுத்து ஐம்புலன்களின் மயக்கம் வென்று பற்றற்றான் தாழ் பணிவதே உயரிய நிலை அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார். எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வோடு அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற கொள்கையின்படி அனைத்தும் இறைவன் செயல் என்று அவனை சரணடைதல் வேண்டும். அதாவது சாதாரணமாக சரணடையக்கூடாது. இதே மகாபாரத்தில் ஒரு கதை இருக்குது. பஞ்சபாண்டவர் சபையில் பாஞ்சாலி துகில் உயிர்ப்போடு அவள் எல்லாத்தையும் கூப்பிட்றா, கர்ணா மிகப்பெரிய கொடைவள்ளல் நீதானே, என்னுடைய உடையை பிடிச்சி இழுக்கிறாங்களே, எனக்கு ஒரு உடை தானம் கொடுக்க மாட்டாயா? கர்ணன் எப்படிப்பட்டவன்? யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத உயரிய கொடை வள்ளல். பீஷ்மர் இருக்கார், மிகப்பெரிய வீரர். அவர் நினச்சாருன்னா ஒரே நிமிஷத்தில் அங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கொண்டிருக்கலாம், தப்பு செய்கிறாங்க கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவரும் கம்முன்னு இருக்கார். அவர்கிட்டையும் போய் கேட்குறா, யாருமே கொடுக்கலையாம். அப்புறம் இறைவனை கூப்பிட்றான், இறைவா என்னை நீ காப்பாற்றுன்னு சும்மா கத்திட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு எதுவுமே கொடுக்கல. கையை ரெண்டையும் மேலே தூக்கி கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னாலாமா. உடனே கிருஷ்ணர் அங்கே அவளுக்கு வானத்தை காப்பாற்றினாராம்மா. அந்த மாதிரி கையை தூக்கி சரணடையணுமா, இறைவனை சரணடைந்தால்தான் நம்ம இந்த ஆன்மநேயத்தோடு நாம் மெய்ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான கருத்து சொல்கிறாங்க இது வள்ளலார் கருத்தில். அதே மாதிரி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்ற தத்துவத்தை தர்க்க ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் போதித்தாராம்மா விவேகானந்தர். எங்கே போனாலும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல, எல்லாம் ஒன்று தான், அதை நம்ம தனித்தனியாக பிரித்தே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது விவேகானந்தர் எல்லாத்திலையும் சமமாக தான் பழகுவாராம், சம உணர்வோடு தான் இருப்பாராம்மா. அவர் வங்கமொழியில் நிறையா பாட்டு எழுதியிருக்காரு. கடவுளோடைய கிருபை பற்றியும் கடவுளோட இயல்பை பற்றியும் எழுதியிருக்காரு. சிவமே ஜீவனே சிவம் என்று மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் விவேகானந்தர் தான். மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு. அப்புறம் அவர் எழுதின பாட்டை வங்கமொழியில் 1893 தான் சிக்காகோவில் அவர் உரையாற்றுற போது இதை பற்றி அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் தான் மெய்ஞானத்தை அடைய முடியும்னு சொன்னாருங்களாம்மா. அங்கே போய் அவர் ஃபஸ்ட் சிக்காகோவில் பேசின போதே என்ன சொன்னாருங்க, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொன்னாருன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்க. அப்போ ஒருத்தர் சகோதர சகோதரி அப்படின்னு கூப்பிடும்போது என்ன சக உதிரம் அப்படின்னு நினைக்கிற போது நம்மளோட கூட பிறந்தவங்கன்னு நினைக்கிறதுன்னு அர்த்தம். நமக்கு இருக்குது அது மாதிரி தான் அங்கே போய் இந்த மாதிரி பேசுகிற போது தான் எல்லாத்துட்டையும் அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் தான் மெய்ஞான வழி சென்று நம்ம மெய்ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னாராம். அவரோட கவியில் பாருங்கள், அவரோட கவியெல்லாம் வங்க மொழின்னு சொல்கிறாங்களே, வெஸ்ட் பெங்கால்காரர் அவர் எல்லாமே வங்காளத்தில் கவி எழுதியிருக்காருங்க விவேகானந்தர்.
இதை பற்றி நமக்கெல்லாம் தெரியாது. அவர் எழுதியிருக்காருன்னே தெரியல, எனக்கே இப்போ தான் படிச்சுங்கிறதே தெரிஞ்சுது. அப்போ வந்து அவரோட கவிதை பாருங்கள் எப்படி இருந்தோன்னா, அவரோட கவியினோட டெப்த்து வந்து நம்மளுடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எழுதியிருக்காங்களங்க. அவர் மீரான்னு சொல்லி மீராபாய் கபீர்தாசர் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வடநாட்டு தெய்வ சிந்தனையாளர்கள் அவங்களாம். அவங்களுடைய கவியில் இருக்கிற டெப்த்து வந்து விவேகானந்தரோட கவியில் இருந்துச்சாமா. இப்போ கண்டுபிடிச்சி அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அனைத்துமாகி அன்பாகி அமைப்பவன் அவனே, அவன் தாளிலே உனது உள்ளம் ஆன்மா உடல் எல்லாம், உடல் இதையே தான் இறைவன் என்பார். இறைவன் இவை யாவும் உன் முன்னே இருக்க அவனை வாழ்விலே இறைவனை விடுத்து வேறெங்கே தேடுகிறாய்? எல்லாமே முன்னாடியே இருக்குது, நீ எங்கே போய் இறைவனை தேடுற? எல்லாமே நீ தான், இறைவனத்தான் கொடுத்தது தான் எல்லாமே. இறைவனை உங்கள்கிட்ட இப்படி இருக்கிறான், நீ போய் இறைவனை போய் எங்கே தேடுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. எடுத்து இறைவனை தேடுகின்றாய் நீ. மனதில் வேற்றுமை இல்லாமல் மண்ணுலகில் பால் இருக்கின்ற அனைத்துமே ஒருவன் வைத்திடும், அனைத்துமே ஒருவனாகி நிற்கின்ற ஒருவன் ஆண்டவன், அவனை தொழுபவனே விவேகமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பாரு, விவேகமானவன் என்ன பண்ணுவாங்களாமா, இறைவனை வந்து எங்கேயும் தேடாமல் நமக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பொருள்களும் இறைவனை தேடுறாங்களாமா. இறைவனை தேடுற போது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், கோயிலில் போய் சாமி கும்பிடணும், அங்கே தான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே போனோம்னாலும் நம்மளுக்கு அங்கே போய் சந்தோஷமாக இருக்கா? இறைவனை காண்றோமா? நம்ம இறைவன் அங்கே போய் காண்றதில்ல. நிறையா பேர் அங்கே போனாங்கன்னா, சே கடவுளுக்கு பாரு எவ்வளோ அழகாக புடவை கட்டியிருக்காங்க, இந்த புடவை மாதிரி நாம் அடுத்த தடவை எடுத்துடணும் அப்படின்னு தான் லேடிஸ் நினைப்பாங்க. அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு படத்தில் தான் சொன்னாங்க, நான் சொல்லல, அது ஏதோ ஒரு படத்தில் சாமி பாரு எவ்வளோ அழகாக சீலை கட்டியிருக்குது, இந்த கலரில் அடுத்தது நான் வந்து இந்த சீலை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு படத்தில் காமிச்சாங்க. அதனால் ஆலயம் அப்படிங்கிறதே ஆன்மா லயமாகிற இடம் தான் ஆலயம்னு சொல்லி வச்சாங்களாமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கோயிலெலாம் தியான மண்டபம்னு இருக்கும். எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எங்கே போனோம்னா இங்கே எங்கேயாச்சும் கடவுள் இருந்தால் இங்கே போகிறபோது ரோட்டில் வந்து ஹாய் கடவுளே கவரியோ அப்படின்னு கேட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும். யாராச்சும் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வருமா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்புறம் பாருங்க, இன்னொருத்தரை பற்றி மெஞ்ஞானம் அப்படின்னு வரும்போது இன்னொருத்தரை பற்றி பேசாமையே இருக்க முடியாது. அவர் யாருங்க? பாரதியார். அவர் தான் சொன்னார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, மலையும் கடலும் எங்கள் கூட்டம்னு. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னார்ல அவர். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நாம் அதுலேருந்து தான் வந்திருக்கோம், வரிசையாக வந்திருக்கோம். முதல்ல வந்து பஞ்சபூதங்கள் மூலம் உயிரற்ற ஜடப்பொருளாக வந்து, அதுக்கப்புறம் உயிருள்ள பொருளாக வந்து, அதுக்கப்புறம் மனிதன்கிற ஒரு தன்மாற்ற சரித்திரத்தின் மூலமாக நாம் வந்திருக்கோம் பரிணாம வளர்ச்சியில் அப்படிங்கிறத அப்போவே பாரதியார் வந்து சொல்லிக்கிறார். பாரதியாரோட முதல்ல எழுதின பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவனை பற்றி, மக்களை பற்றி இது மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்த பாட்டையெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவர் எழுதின பாட்டையெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து இந்த மெய்ஞானத்தை பற்றியே தான் எழுதியிருப்பார் பாரதியார் பாட்டு. அவரோட பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, சமுதாயத்தை சீர்திருத்தணும், சமூக நலனுக்கு அக்கறையோடு இருக்கணும். ரெண்டாவது விடுதலை, அப்போ வந்து நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையாமல் இருந்துச்சு, அதனால் விடுதலை போராட்டத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்புறம் ரெண்டாவது வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், பெண்ணுரிமை பற்றி நிறையா பாட்டு பாடியிருப்பார். அப்புறம் ரெண்டாவது வந்து சமத்துவம், சமுதாய சமத்துவங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருப்பார். எல்லாரும் சமம், யாருக்கு யாரும் சளைச்சவர்கள் இல்லை, அனைவரும் ஒரே நேர்நிறை உணர்வோடு வாழணும்னு சொல்கிறாருல மகரிஷி. அது மாதிரி வந்து எல்லாரும் ஒரே நேர்நிறைய ஒரே சமம்தான், யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர்கள் இல்லை, ஆண் என்ன பெண் என்ன அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் பாரதியார். சக்தி வழிபாடு, அப்புறமாடி வந்து அத்வைத கொள்கை தான். அவரும் வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு அல்ல, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இறைவன் வேறு, ஜீவாத்மானா நம்ம மனிதர்கள், நாம் வேறு கிடையாதான், எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு தான் மெய்ஞானம்.
அப்புறம் வந்து சமத்துவம் மற்றும் விடுதலை உணர்வை இணைந்து கவி பாடி நம்மளுக்கெல்லாம் வந்து விடுதலை உணர்வை உண்டாக்கியிருக்காரு. இறைவன் வந்து அன்போடும் கருணையோடும் இருப்பவன். அவனுக்கு வந்து எதையுமே எந்த உயிருக்கு ஒரு இது செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாதுங்கிறது இறைவனோட கொள்கை. அப்போ இறைவனோட கொள்கை அப்படிங்கிறது நாம் இறைவனோட பிரதிநிதி தான் நாம். அப்போ நாம்ளும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறார் பாரதியார். அப்புறம் சிவசக்தி வழிபாட்டில் வந்து சக்தியை மையப்படுத்தி எல்லாமே ஆதிபராசக்தியோட இதுதான் அப்படின்னு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறக்காக அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தார். இறைவனை கூட தோழன்னு நினச்சி தான் பாட்டு பாடியிருக்காராம்மா பாரதியார், தன்னுடைய தோழன்னு நினச்சி. இதே மாதிரி இறைவனை தோழன்னு நினச்சி சுந்தரர்னு சொல்லிட்டு தேவார பாட்டு பாடியிருக்காரு. தேவாரத்தில் சுந்தரர் வந்து தேவார பாட்டு எழுதுனீங்க 3 பேர் இருக்காங்களேங்க, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் 3 பேர் தேவார பாட்டு எழுதுனாங்க. அவங்க 3 பேரும் வந்து எழுதுறது வந்து சுந்தரர் வந்து இறைவனை வந்து தோழன் நினச்சி தான் பாட்டு எழுதியிருக்காரு சுந்தரர்னு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் அப்படியே எழுதி வச்சுருக்காங்க, இறைவனை வந்து வேறு இல்லை நம்ம வேறு இல்லைன்னு தான். நாம் தான் வந்து அங்கே இருக்கிற கடவுள் வேறு இங்கே இருக்கிற கடவுள் வேறேன்னு நினச்சிக்கிறோம். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்வீன் சுல்தானாங்கிற அம்மா வந்து ஒரு இதில் பேசியிருந்தாங்க. வந்து அந்த அம்மா வந்து வெளியே மதுரையில் போய் நின்று வெளியே ஒரு கோயிலில் பார்த்துருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் யானை தான் இருக்குது. அவங்க வந்து அப்படி தான் நினைப்பாங்க, வெளியிலேயும் யானை வந்து இருக்குது. ஆனால் அந்த யானையை போய் எல்லோரும் போய் மனிதர்கள் எல்லோரும் கை நீட்டி பிச்சை கேட்குறாங்க, கடவுளே எனக்கு வந்து அதை கொடு இதை கொடு அப்படி தானே கேட்குறாங்க. இறைவன்கிட்ட போய் என்ன கேட்குறீங்க எல்லோரும்? கடவுளே எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ சொத்து வேணும், இவ்வளோ சொத்து வேணும் தான் கேட்குறாங்களே. யாராச்சும் ஒருத்தர் இறைவனே நான் யாருன்னு தெரிஞ்சு இந்த உடலை விடுத்து மெஞ்ஞானம் அடைந்து நான் உன்னோடு கலக்கணும்னு வேண்டுறாங்களா? ஜீவ முக்தி ஐக்கியமாகணும்னு வேண்டுறாங்களா? இப்படியே ஒவ்வொரு பெரிய இதுக்கும் நம்ம அப்படியே வேண்டி அப்படியே வாங்கிட்டே வந்துகிட்டே இருந்தால் நம்ம எப்போங்க நம்ம கொண்டு வந்த பாவத்தையெல்லாம் போக்குறது? போக்கவே முடியாது. அந்த மாதிரி வேண்டிட்டு இருந்தாங்களாம். ஆனால் வெளியில் இருக்கிற யானை வந்து எல்லாத்தையும் வந்து காசு கேட்டுருந்தான். என்னப்பா அந்த யானைகிட்ட போய் எல்லோரும் வேண்டுறாங்க, இந்த யானைகிட்ட வந்து நம்மள்கிட்ட காசு கேட்குது. இறைவனுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணுமாங்க? நம்ம அவனுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் வைக்கணுமா? கடவுளே எனக்கு வந்து என்னை IAS கலெக்டர் ஆக்கிடு, உனக்கு வந்து நான் வந்து 5 பவுன் சங்கிலி போடுறேன் அப்படின்னு வேண்டணுமா? இறைவனுக்கு வேண்டணுமா? அப்படியெல்லாம் வேண்டவே கூடாதுங்க. எல்லாம் நிறைந்தவன் இறைவன். அவனுக்கு நாம் கொடுக்குறோன்னா நம்ம என்ன இறைவனோட பெரியாளா? எல்லோரும் போய் அப்படி தான் வேண்டுறோம். இறைவா நீ எனக்கு அது பண்ணி கொடு, உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். இறைவா எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடு, நான் உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன், ரெட்டக்கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் அப்படின்னாலாம் வேண்டுறாங்க. அதெல்லாம் தப்பு. இறைவனுக்கு தெரியும் யாராருக்கு என்ன செய்யுது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேவாரத்தில். அப்போ இறைவனுக்கு தெரியாதா நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடாதுன்னு? அவன் தானே படைச்சான். நாம் இறைவனோட கருணை உள்ள எப்பேற்பட்டதுன்னா, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் இறைவன் உலகத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. இல்லை நாம் பிறந்த பிற்பாடு தான் நம்மளுக்கான உணவு எல்லாம் கிடைக்குதா? இல்லவே இல்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவர அழுத்த உணர்வுடைய தாவரம் உண்டாக்கிட்டான். ஓரறிவு ஜீவன் தாவரத்தை உருவாக்கின பிற்பாடு தான் நம்மளை உருவாக்கியிருக்கான். நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளை உருவாக்கிட்டானா, அதுக்கப்புறம் தான் நம்ம வரோம். கடைசியான இறைவனோட தன்மாற்ற சேர்த்துல கடைசி பிறவி தான், கடைசியான ஒரு 6 அறிவு உயிர் தானே மனிதன். ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, அதுக்கப்புறம் தான் 6ஆம் அறிவாக மனிதன் வந்து நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ வந்து 1ஆம் அறிவான தாவரத்தை படைச்ச பிற்பாடு தான் நம்மளை படைச்சாரு. அப்போ இறைவனுக்கு தெரியாதாங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணுன்னு? இனிமேல் யாரும் போய் இறைவன்ட்டு அது கொடு இது கொடு, உனக்கு பதிலாக நான் அது தரேன். இறைவன் என்ன லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்கிற அரசியல்வாதிகள் நினச்சியாங்களா, இல்லை அதிகாரிகள் நினச்சிங்களா? எனக்கு 300 ரூபா கொடு அப்போ தான் கையெழுத்து போடுவேன்னு கேட்குறாங்களா, அந்த மாதிரி நினச்சிங்களா? இறைவன் அப்படி கிடையாதுங்க. இறைவன் வந்து நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. நாம் தான் அதுக்கான வழியை கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். நம்ம இன்னும் இறைவன்கிட்ட போகிறக்கான வழியவே கண்டுபிடிக்கல. அந்த வழியை கண்டுபிடிச்சா தானே நம்ம வந்து இறைவன்கிட்ட போய் நமக்கு போய் சேர முடியும். அவனை போய் அடையிறது தான் வாழ்வின் முழுமை பேருன்னு சொல்லி எல்லா அகத்தாய்விலையும் சொல்கிறாங்க. தத்துவ விளக்க பயிற்சியிலேருந்து சீதாராம் ஐயா நான் ஒரு 14-15 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். 15 கிளாஸ்லேயும் இதையவே தான் திருப்பி சொன்னார்.
அவர் கிண்டலாக சொல்லுவார். நாம் போய் இறைவனுக்கே பிச்சை போடுறோம் அப்படின்னு சொல்லுவார். இறைவன் அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு கேட்பார். அவர் கேட்குறது ஒவ்வொன்றும் சுரின்னு சாட்டையில் அடித்த மாதிரி இருக்கும். கடவுள்கிட்ட போய் உனக்கு நான் அது தரேன், எனக்கு இதை கொடு அப்படின்லாம் கேட்குறதெல்லாம் தப்பு. அம்மா அப்படிலாம் கேட்கவே கூடாதுங்கிறார் பாரதியார். இறைவனுக்கு வந்து தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் நிர்ணயித்து வச்சுருப்பான். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இதெல்லாம் நம்மளுடைய முற்கால கர்மவினை பயன் என்ன அப்படிங்கிறத செஞ்சு வச்சுருப்பான். இதைத்தான் சொல்கிறாரு. கர்ம ஞான பக்தி வழியாக, பக்தி வழியாக கர்மயோகம், கர்மயோகத்து வழியாக வந்து யோக மார்க்கம், யோக மார்க்கத்துக்கு மூலியாக ஞான மார்க்கத்தை அடைய முடியும்னு பாரதியார் சொல்கிறார். இதைத்தான். இதனால் வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட போய் நான் உனக்கு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு இனிமேல் கேட்கவே கூடாது. இறைவனே நமக்கு எல்லாருமே செய்வார். அப்புறம் அதே மாதிரி ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் பாரதியார். நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தில் வர்ணாசிர சர்மத்து பிரகாரம் ஏகப்பட்ட ஜாதி உருவாக்கிட்டோம். நம்ம இருக்கிறது 2 ஜாதி தான் இருக்குது. அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்பு இருக்கிறவங்க மேலானவங்க, அன்பு இல்லாதவங்க கீழானவங்க. அதைத்தான் அன்பும் கருணையோடு எந்த ஒரு இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் இல்லைங்க, அதுக்கு வந்துடலாம். வேதாத்திரி மகரிஷி மெய்ஞானத்தை பற்றி என்ன சொல்கிறார்? மெய்ஞானம் என்பது விஞ்ஞானத்துடன் இணைந்து செயலாற்றக்கூடியது. இப்போ இவங்கெல்லாம் சொன்னதுக்கும் மகரிஷி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிக்கிறேன், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று, அத்வைத கொள்கையில் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து மகரிஷி விஞ்ஞானத்தை கொண்டு வர்றாரு. விஞ்ஞானத்தோடு இணைந்ததே மெய்ஞானம். மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடு. அதே மாதிரி வந்து விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் நொண்டியாமா. இது மகரிஷி சொல்லியிருக்காருல்ல, இதுலேயும் ஒரு சூட்சமம் வச்சு தான் சொல்லியிருக்காரு. குருடாக இருந்தால் நம்மளுக்கு ஏதாச்சும் தெரியுமாங்க? ஒன்றும் தெரியாது. ஆனால் நொண்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லா பக்கம் பாட்டு வந்துடலாம். அப்போ எதுக்கு முக்கியம்? மெய்ஞானம் தான் முக்கியம். மெய்ஞானத்தை எப்படி அடையணும்னா, நாம் வந்து வாழ்வியல் முறையில் நிறைய நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கொண்டு வரணுங்களாம்மா. முதல்ல வந்து நாம் வந்து நம்மளை முதல்ல பேணி பாதுகாக்கணுமாம்மா. ரெண்டாவது வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தை நம்ம இருக்கிறவங்கள பாதுகாக்கணுமாம்மா. அதுக்கப்புறம் தான் ஊர் உலகம் எல்லாத்துக்கும் போகணுமாம்மா. அப்படி சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்களை பாதுகாக்கணும்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல வந்து எண்ணத்தில் தெளிவு வேண்டும், சொல்லில் வந்து உறுதி வேணும். கரெக்டுங்களா? அப்போ எண்ணத்தில் தெளிவு வேணும்னா என்ன பண்ணணும்? எண்ணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி டெய்லி நம்மளுடைய நம்ம வந்து எண்ணத்தில் நம்ம கொண்டு வரதையெல்லாம் அகத்தாய்வு பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 60,000 வகையான எண்ணங்கள் தோன்றுதாம்மா. அதில் வந்து நாம் வந்து ஒவ்வொரு எண்ணத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். முக்கியமான ஏதாவது நம்ம யாருக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாது இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம வந்து சிந்திக்கணுமாம்மா. கண்டிப்பாக அதை வந்து சிந்தித்து செயல்படுத்தணுமாம்மா. ஒரு நாளைக்கு 5 எண்ணத்தையாச்சும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஆசையை சீரமைக்கணும். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற நினைக்கிறத இருக்கிறத வச்சுட்டு நம்ம எப்படி மேல்நிலையோடு வாழணுங்கிறது முதல் கற்றுக்கணுமாம்மா. அப்படி இருந்தாவே ஒரு நிறைவு வரும்ல. நிறைவில்லாத வாழ்க்கை வாழவே கூடாது. எப்போதாலும் அது வேணும் இது வேணும்னு நினச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு நிறைவே வராது. எல்லாமே வேணும்னே தான் நினச்சிட்ருப்போம். எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைவான மென்டாலிட்டி கொடுக்கவே கொடுக்காது. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம நிறைவாக நினைக்கணுமா. இது கிடைச்சதே நமக்கு பெருசு. நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள தான் பார்க்கணும். நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள அண்ணாந்து பார்த்துட்டு நடந்தால் என்ன ஆவாங்க? தட்டிக்கூட்டு விழுந்துருவோம். அது மாதிரி போகவே கூடாது. அப்புறம் ரெண்டாவது வந்து மூணாவது வந்து நமக்கு கோபம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம தவிர்க்கணும். கோபத்தை அடக்கக்கூடாது. அடக்குனிங்கன்னா அது நம்மளை மீறி எங்காச்சும் போய் வெடிச்சிரும். அதனால் கோபத்தை தவிர்க்கத்தான் பார்க்கணும். கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு நம்ம பழகிக்கணும். ஏன்னா அது உயிர் சக்தி நம்மளுக்கு வெளியேற்றிருமாம்மா. கோவப்படுறவங்களோட உயிர் சக்தி வந்து வெளியே போயிட்டே இருக்குமாம்மா. அப்போ நம்மளுக்கு உடல் வலிவு கம்மியாகும்ல. உயிர் சக்தி வெளியேற உடல் வலிவு கம்மியாகுதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ ரெண்டாவது வந்து நம்ம கவலைப்படக்கூடாது எதுக்குமே.
கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பலவிதமான வியாதிகள் வரும். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து உடம்புல இருக்கிற வலிமையெல்லாம் போயிடும். சிந்தனை இப்போ என்ன நினைக்கிறோம், கவலைப்படுறதுனால நம்ம எந்த வேலையும் செய்கிறதில்ல, நம்மளுக்கு உடல் சத்து அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் கவலைங்கிறது மனசக்தி, மனோசக்தியின் மூலமாக செலவாகக்கூடிய ஒரு வேலைங்கிறதுனால கவலைப்படவே கூடாதம்மா. எல்லோரும் வந்து கா ப்ளஸ் வலை, அதான் கவலை. நம்மளை இருளை காணா இருளுன்னு ஒரு அழுத்தம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம அந்த வலையில் இருளான வலையில் விழுற பேர் தான் கவலைன்னு பேர். அதனால் கவலைப்படக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் மூணாவது, இந்த 4 பயிற்சி கரெக்டாக செஞ்சுட்டே வந்தோம்னா நான் யார் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிடலாமா. இதை வந்து மகரிஷி சொல்லியிருக்கார். நான் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த 4 பயிற்சி செஞ்சோம்னாவே போதும், நம்ம நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி தான் ரமணர் சொல்லியிருக்காரு. எல்லா பெரிய பெரிய மகான்களும் நான் யார் அப்படிங்கிற தத்துவத்தை பற்றி தான் ஆராய்ஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி மகரிஷி சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். இது வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறதெல்லாம் படிக்கிறபோது நம்மளுக்கு இது என்னன்னா விஞ்ஞானங்கிறாங்க, ஜீவாத்மாங்கிறாங்க, பரமாத்மாங்கிறாங்க, அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்கிறாங்க, ஆன்மநேயங்கிறாங்க, ஜீவகாருணி ஒழுக்கங்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு புதுசாக தானே தெரியுது. இதே நம்ம மகரிஷிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்குல்ல. டக்குன்னு இப்படி வந்துட்டோம்னா நம்ம மகரிஷிட்டு வந்தால் நமக்கு ஈஸியாக தெரியுற மாதிரி இருக்குது. இத்தனை விளக்கம் கொடுத்து எல்லாம் கொடுத்தது மகரிஷி ஈஸியாக நம்மளுக்கு அப்படியே இலை போட்டு அதில் எல்லாம் வச்சு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக நம்ம உட்காரோம். அது இப்படி கூட சொல்ல தேவையில்லை. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு கொடுத்துட்டாரு. இந்தாங்க நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, இப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது, உங்கள் மனசுக்கு நல்லது, உயிருக்கு நல்லது அப்படி சொல்லிட்டாரு. நம்ம கடைப்பிடிக்கிறோமான்னு பார்க்கணும். நாம் என்ன பண்ணுறோம், கற்கிறோம், கற்பிக்கிறோம், கடைபிடித்தல் கிடையாது. இல்லை உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அத்தனை பேர் முத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள்னு கேட்குறேன். சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் கற்றுக்குறீங்க, யாராச்சும் சொல்லித்தரீங்க, கடைபிடிக்கிறீங்களா ரெகுலராக? 100 பேர் இருந்தால் 10 பேர் ரெகுலராக கடைபிடிப்பாங்க. இங்கே யார் யார் ரெகுலராக கடைபிடிக்கிறீங்க? இப்போ இங்கே ஒரு 10-15 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யார் யார் ரெகுலராக கடைபிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை சொல்லணும். ஏன்னா பேசுகிறதே மெய்ஞானங்கிற தலைப்பு, அதனால் உண்மை தான் சொல்லணும். உண்மை அறிவு அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கோம், அதனால் உண்மை சொல்லணும். யார் யார் ரெகுலராக கடைபிடிக்கிறீங்க? ரெகுலராக கடைபிடிக்கிறீங்க யார் யாருங்க சொல்லுங்கள். எனப்போ ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையாக கடைபிடிக்கிற அப்போ எல்லோரும் வந்து எக்ஸசைஸ் செய்கிற காலையில் வரீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடைபிடிக்கிறீங்களா இல்லையா? எக்ஸசைஸில் எல்லாமே தான் கேட்குறேன். கடைபிடிக்கிறீங்களா, கற்பிக்கிறீங்களா, கடைபிடிக்கிறீங்களா? கற்றுக்கிட்டீங்க. எல்லாருமே இங்கே கற்று தெரிந்தவர்கள் ஞானிகள் தான் இருக்கீங்க. ஆனால் கற்ற ஞானிகள் அனைவரும் கற்பிக்க மட்டும்தான் செய்கிறார்கள். கடைபிடிக்கிறத நிறையா பேர் செய்கிறதில்ல. ஏங்க அப்படி நீங்கள் கடைபிடிச்சிங்களா உள்ளத்தில் களங்கம், உடலில் நோய் இல்லாமல் இறைநிலையாக இருப்பீங்கள்ல. மனிதன் ப்ளஸ் களங்கம் இறைவன் ப்ளஸ் களங்கம் மனிதன், மனிதன் மைனஸ் களங்கம் இறைவன்ல. அப்படித்தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு வேதாத்திரி. அப்போ வந்து யாராச்சும் அப்படி இருக்கிறோமா? தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த தலைப்பு அப்படி பேச சொல்லுது, நான் பேசலை. என்னடா இப்படி கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் தமாசா சிரிச்சிட்டு பேசிட்டு போவேன். இன்றைக்கி என்னமோ இந்த தலைப்பே கொஞ்சம் கஷ்டமான தலைப்பாக எனக்கே வந்து கொஞ்சம் நம்மளாம் இதெல்லாம் செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் நானே யோசிச்சுட்டே இருந்தேன். எதுக்கு இந்த தலைப்புக்கு ஓகே சொன்னேன்னு கூட நான் ஒரு வாரமாக சிந்தித்தேன். ஏன்னா உண்மையான மெய்ஞானம் நம்மக்கிட்ட இருந்தால் தானே நாம் வந்து அதை பற்றி பேச முடியும். மெய்ஞானங்கிறது என்ன? உண்மை நிலையை அறிந்து அதனோடு ஒத்து வாழும் நிலையே மெய்ஞானம். உண்மை நிலைனா என்ன? நீ நான் வேறல்ல, நீயும் நானும் ஒன்றே, உனக்குள் இருக்கும் இறைவன் எனக்குள் இருக்கிறான், எனக்கு தீமை செய்பவன் உனக்கு தீமை செய்தால் நான் எனக்கே தீமை செய்து கொள்பவன். இதைத்தான் சொல்கிறாங்க மல்லாந்து படுத்துட்டு எச்சு துப்புறதுன்னு. ஈஸியாக சொல்லணும்னு அதுதாங்க மல்லாந்து படுத்துட்டு எச்சு துப்புறது. நம்ம ஈஸியாக அடுத்தவங்களை பேசிடுவோம். அப்படியே இப்படி நீங்கள் ஆனால் இந்த 3 விரலும் இப்படி சொல்கிற போது இது 3 விரல் நம்மளை நோக்கி இருக்கிறத மறந்துடுறோம். இதான் பிளம்மிங் தத்துவம்னு ஒன்று ஃபிசிக்ஸில் இருக்கும். மின்காந்த அலைகளுக்கான ஒரு தத்துவம் பிளம்மிங் தத்துவம்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்ஸில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சிம்பிள் இதுதான்.
இந்த சிம்பிள் வந்து என்ன தெரியுங்களா, இப்போ அடுத்தவங்களை சுட்டி காட்டுறது, நீ தான் பண்ணுற, ஆனால் இதை நீ பண்ணுறதுக்கு காரணம் நான் தானே அப்படிங்கிறத நான் மறந்துடுவோம். உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்க, எல்லாருமே அமைதியாக இருக்கிறீங்களா? எனக்கே பயமாக இருக்குது. உண்மையா இல்லைங்களா? இப்போ அடுத்தவங்களை சுட்டி காட்டுற போது 3 விரல் உங்களை நோக்கி தான் இருக்கு. அப்போ நீங்கள் முதல்ல திருந்தோணுமா, அடுத்தவங்க திருந்தோணுமா? நீங்கள் அடுத்தவங்களை திருத்தறக்காக பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறீங்க? வாழ்வின் நோக்கமான முழுமை பேரடைந்து இறைநிலையோடு ஒன்றி முக்தி அடைகிறதுக்காக பிறந்திருக்கிறீங்க. இதுதானே மெய்ஞானம். ஆனால் வந்து நம்ம வந்து அப்படியே பண்ணுறோம். நான் கூட அங்கே போயிருப்பேன், இவங்க வரல, அதனால தான் நானும் போகல அப்படின்னு தான் சொல்லுவோங்க. நாங்கள் 2 பேரும், எங்களையே சொல்கிறேன், என்னையும் விமலாமையே சொல்கிறேன். விமலாவும் வரேன்னு சொன்னா அதனால தான் நான் யோகா கிளாஸுக்கு போகல, விமலா வரலின்னு அப்படி நான் சொன்னேன்னா நான் போய் மெஞ்ஞானத்தை அடைய முடியுங்களா? அடையவே முடியாது. அடுத்து இவங்களை காரணம் சொல்கிறவங்க காரியம் சாதிக்க மாட்டாங்க, காரியம் சாதிக்கிறீங்க காரணம் சொல்ல மாட்டாங்க. யார் வந்தால் வராட்டி என்னங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கற்பிங்க, கடைபிடிங்க. முதல்ல கடைபிடிக்கணும். உணவு அளவு முறையோடு இருக்கணும். இது யாராச்சும் அளவு முறையோடு இருக்குதான்னு நம்ம பார்க்குறோமா? நம்ம சாதாரண உணவு விஷயத்திலேயே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம கையில் இருக்கிறதாங்க, நாம் தானே. உன் வாழ்க்கை உன் கையில். உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யார்? நாம் தான். என்னோடய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யார்? நான் தான். இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணணும், இன்றைக்கி எப்படி நான் ஸ்டைலாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறேன்னா, நான் என்ன சாப்பிடணும், எப்படி வாழணும், எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? முடிவு பண்ணணும். திட்டமிடுதல், இதுக்கு பேர் தான் திட்டமிடுதல். திட்டமிட்டதை செயல்படுத்துதல் எந்த வழியில் செயல்படுத்தணுமோ அதுக்கு ஏற்றவாறு வழிகளை கண்டுபிடித்து கடைபிடித்தல், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வேதாத்ரி மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3 படிச்சிங்கன்னா இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இங்கே வந்து மெஞ்ஞானம் அடைஞ்சிட்டோம். மெஞ்ஞானம் அடைஞ்சிட்டு நம்ம என்னங்க செஞ்சோம்? மெஞ்ஞானம் நினச்சிட்டு நம்மள ஒன்றும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. நம்மளால் நமக்காக ஒரு 10 பேர்த்த கூட நம்ம யோகா கிளாஸு கூட்டு வந்து ஜாயின் பண்ண முடியல. அது வந்து நாம் வந்து அவங்களுக்கு செய்கிற உதவி கிடையாது, நமக்கு நாமே செஞ்சுக்கிற உதவி. ஏன்னா வருங்கால உலகம் ஒருத்தர் ஏமாற்றும். 5 பேர்த்துக்கு ஒருத்தர் வந்து அந்த காலத்திலேயே வந்து 5 பேர் நல்லவங்க 100 பேர் கெட்டவங்க உண்டா இல்லைங்களா? அப்போ இன்னி போகிற வரக்கூடிய இது பேர் என்ன, கலியுகத்தில் எப்படி இருப்பாங்க? 5 பேர் கெட்டவங்களா, 95 பேர் கெட்டவங்களா இருந்தால் 5 பேர் மட்டும்தான் நல்லவங்களா இருப்பாங்க. அப்போ கூட 105 பேர் நல்லவங்களா இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய ஒருத்தர் தான் நல்லவங்களா இருப்பாங்க. சாரி, 99 பேர் கெட்டவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் தான் நல்லவங்களா இருப்பாங்க. யாருங்க? நாம் தாங்க எல்லாத்தையும் வளர்த்தி விடுறோம். நாம் தானே எல்லாத்துக்கும் ஒத்து ஊதுறோம். எல்லாத்துக்கும் நாம் தான் காரணம். நாம் என்ன எண்ணம் போடுறோம்? சே போ, 300 ரூபா கொடுத்தா நம்ம வரிசையில் நிற்க தேவையில்லை, அப்படியே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம், நம்ம கையெழுத்து வாங்கி அப்படின்னு நான் நினைக்கிறதுனால தான் நான் போய் கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் தானே வளர்த்தி விட்றேன். நான் எதிர்த்து நின்னா என்ன மாதிரி ஒரு 5-6 பேர் எதிர்த்து நிற்பாங்களா எல்லாத்துக்குமே? அப்போ வந்து எல்லாமே ஒளியுமா? எல்லாம் போய் இதாகணுங்க. எல்லாமே வந்து காமராஜர் மாதிரியோ கக்கன் மாதிரியோ உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு இன்னொரு மகாத்மா காந்தியோ வரப்போகிறதே கிடையாது. நாம் தான் உணர்ந்து நடந்துக்கணும். இன்னொரு தடவை நம்ம இங்கிலீஷ்காரன்ட்டு அடிமையான மகாத்மா காந்தி வந்து நம்மளுக்காக அகிம்சை வழியில் போராடி சுதந்திரமாக வாங்கி தர போகிறாரு. இட் இஸ் நெவர். இன்னொரு மகாத்மா காந்தி பிறக்கவும் போகிறதில்ல, நாம் போய் மாட்டிட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு வரப்போகிறதும் இல்லாரும். இல்லாட்டி நம்மளுக்கு அந்த முதல்ல இவர் இருக்கார்ல மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்தார்ல, அது மாதிரி அவதாரம் எடுத்து வந்து நம்மளை காப்பாற்றுவாரா? அதெல்லாம் நீங்கள் கதைகளை சொல்கிறாங்களே, நீங்கள் அதெல்லாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன தெரியுங்களா? மனிதனோட குணங்களை அருங்குணங்களை சீரமைக்கிறதுன்னு மகரிஷி சொல்கிறாருல, 5 பழிச்செயல்களை நீக்கிறதுன்னு சொல்கிறாருல, அதோட அடிப்படையில் தான் வந்திருக்குது. அந்த கதைகள் மூலம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கதைகளையெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க.
அதை கூட நம்ம உணர்றதே கிடையாது. ஸ்ரீராமர் மாதிரி ஏகபத்தினி விரதம்னா எனக்கு புருஷன் வேணும் தான் பொம்பளைங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்களே ஒழிய, ஆனால் அந்த ஸ்ரீராமருக்கு அந்த சீதை எத்தனை நாள் காலமித்து விட்டான்னு முதல்ல அந்த கதையில் போட்டிருக்காங்களே, அதை கடைபிடிக்கிறோமா? இதுக்கு கூட ஒரு கதை இருக்குங்க. 12 நெடுங்காலம் மகாலட்சுமி விஷ்ணுக்கு கால் அமுத்தி விட்டதுனால நீ செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக போகணும்னு சொல்லி மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு வரம் கொடுத்தாரம்மா. செல்வத்தின் அதிபதி யாருங்க? மகாலட்சுமி தானே. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே பூரிப்பு. அப்பா நம்ம உலக செல்வங்கள் அனைத்துக்கும் நாம் தான் அதிபதி அப்படின்ட்டு. நாம் வழங்கினா தான் மனுஷனுக்கு செல்வமே கிடைக்கணும். அப்புறம் இதே பார்த்துட்டு இருந்து அவங்க மருமகளாகிய பிரம்மாவோட ஒய்ஃப் சரஸ்வதி என்ன பண்ணாங்களாம்மா, மாமியாருக்கு மட்டும் மாமனார் அவ்வளோ மாதிரியே வரம் கொடுத்துருக்காரே, எனக்கு வரம் கொடுங்கன்னு கேட்டாரம்மா. அப்போனா நீ கல்விக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் கல்விக்கு அதிபதியாக நீ போயிரு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மாவுக்கும் மாமியாவுக்கும் செல்வத்துக்கு அதிபதியாக கொடுத்துட்டாங்க, நாம் கல்விக்கு மட்டும் அதிபதியாக இருக்கிறதான்னு நினச்சி ஒரு மூஞ்சி சொங்கிருச்சான். உடனே பிரம்மா என்ன சொன்னாராம்மா, ஆனால் எங்கள் அம்மா கொடுத்த செல்வத்தை யார் வேணாலும் அடிச்சுட்டு போயிடலாம், உண்டா இல்லைங்களா? யாராச்சும் நம்மள்ட்ட இருக்கிற தூக்கிட்டு கூட போயிடலாம்ல செல்வத்தை, ஆனால் நீ கொடுத்த கல்வியை உலகத்தில் இருக்க யாருனாலையும் திருட முடியாதுன்னு சொல்லிட்டாரம்மா. யாருனாலையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படின்னு சொன்னது அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாமா. அப்பா நம்ம மாமியாரோட ஒருபடி மேலே இருக்கும் அப்படின்ட்டு வந்துருச்சான். அந்த மாதிரி கதையில் இப்படி சொல்கிறாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுங்க? பார்த்தீங்களா? இப்படி தாங்க நாம் பேசுவோம். எதாக இருந்தாலும் எப்பொருள் யார்வாய் எப்பொருள் எத்தன்மையாகும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு அப்பளையே தானே ஒரு குரல் சொன்னேன். இப்படி ஒருத்தர் சொல்லுவாருன்னு சொல்லித்தாங்க அப்பளையே அந்த குரலையே சொன்னேன் நான். அதாவது மாமியால மிஞ்சின மருமகள்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது எங்கள் வீட்டுக்காரரே சொல்லிட்டாரு, அதனால ரொம்ப சந்தோஷம். வேற எங்கே சொன்னால் கூட பிரச்சனை தான். இப்போ இதில் இது என்ன தெரியுது, அந்த நான் சொன்னதில் என்ன தெரியுதுங்க, உயரிய ஞானம் ஒருத்தர் இருந்தால் அதை யாராச்சும் திருட முடியுங்களா? இப்போ மனவளக்கலையில் நம்ம இவ்வளோ கற்றுருக்குறோம், இது யாராச்சும் நம்மள்ட்ட வேதத்திரி கருத்துக்களை நம்மள்ட்ட இருந்து யாராச்சும் திருடிட்டு போக முடியுமா? நம்ம யாராச்சும் சொல்லி கொடுத்தா அது மென்மேலும் வளருமோ ஒழிய யாராச்சும் நம்மள்ட்ட இருக்கிற அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த கருத்தை திருடிட்டு போக முடியுமா? அன்பும் கருணையும் திருடிட்டு போக முடியுமா? இல்லை நம்ம படிச்சிருக்கோம்ல, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமரன்னு பாட்டு பாடுறோம்ல, அந்த பாட்டை அரைச்சி திருடிட்டு போக முடியுமா? அப்படியே திருடிட்டு போக விட்டுருமா? மறுபடியும் நான் படித்து மறுபடியும் சொல்லி சொல்லி பழகிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் எல்லாமே. அதனால் எதாக இருந்தாலும் உயரிய அறிவு எங்கே இருக்குது, உண்மையான ஞானம் மெய்ஞானம் எங்கே இருக்குதுன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுதான் மெய்ஞான அறிவு அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு. மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, மெய்ஞானத்தை வளர்க்கக்கூடிய வழிகள் நம்பிக்கை, புரிதல், முழுமை உணர்தல் அப்படிங்கிற கொள்கையோடு இருக்கணுமாம்மா. முழுமை உணர்தல்னா என்னங்க? முழுமை உணர்தல்னா முழுமை பேர் அடையிறமில்லைங்க, அதுதான் முழுமை உணர்தல். முழுமை பேர்னா என்ன? இறைநிலையோடு ஒன்றரை கலந்து பிறப்பற்ற நிலையை அடையிறது தான் முக்தின்னு எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்கிறாரு, இறைநிலை உணர்வு தான் நம்ம சமமாக நம்ம மக்கள் அனைவரும் சமம் அப்படின்னு நினச்சி எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்னு உணர்ந்து எல்லாத்துக்கும் எந்த துன்பம் செய்யாத வாழணும் அப்படின்னு சொல்கிறது தான் முழுமை பேர். அடுத்தது நம்பிக்கை அப்படின்னு என்ன தெரியுங்களா? நம்ம முதல்ல நம்ம மேலேயே நம்பிக்கை வைக்க மாட்டோம். நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நம்ம மேலே எப்படி நம்பிக்கை வைக்க மாட்டோம் தெரியுமா? நம்ம எக்ஸசைஸ் செஞ்சால் கை வலிக்கும், காயகல்பு பயிற்சி செஞ்சால் எங்களுக்கு உடம்பு சூடாகுது சொல்கிறாங்களே இல்லைம்மா? நான் இப்போ சொல்கிறோமா இல்லையா? காயகல்ப பயிற்சி செஞ்சால் சூடாகுங்களா உடம்பு? காய்கள் பயிற்சி உடம்பு சூடாகும். எக்ஸசைஸ் பயிற்சி செஞ்சதுனால எனக்கு இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நானே. தவம் செய்கிற போது எனக்கு செட் ஆகவே மாட்டேங்குது. நான் இங்கே தவம் செஞ்சிருக்கோட பக்கத்து வீட்டில் பொறி வறுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நான் தவம் செஞ்சிட்ருக்கிற போது பக்கத்து வீட்டுக்கார கதவை டமால்னு திறந்துட்டான். நானே தவம் அவன் எதுக்கு அவன் வீட்டில் அவன் கதவை திறக்காதே இருப்பாங்க. தவம் செய்கிறதாரு நான். ஆனால் என்னோட மனசு எங்கே இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரில், பக்கத்து வீட்டில். அப்படி தான் நான் தவம் செய்ய முடியுமா? தவம் செய்ய முடியாது. எக்ஸசைஸ் செய்யும்போது யாராச்சும் கூப்பிட மாட்டாங்களா? உடனே எக்ஸசைஸ் விட்டு ஓடிடலான்னு தான் பார்ப்போம். காரணம் எப்போ பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டுக்கு பால்கார வருவான் அப்படிப்போம்.
பால்கார வந்தானா நான் வேறு அதோட எக்ஸசைஸ் கட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன் அப்படி சொல்லுவோம். அதான் நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது. நம்பிக்கை வச்சா தான் நாம் செய்ய முடியும். அப்புறம் புரிதல், இதை செஞ்சால் இந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உணர்வு வேணும். புரிதல் உணர்வு இருக்குதா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாது. வாழ்க்கை துணை கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற வாழ்க்கை துணைக்கு என்னை பற்றி தெரியாது, என்னோடய வாழ்க்கை துணை என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எனக்கு தெரியாது. அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏன் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் இது எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எனக்கு தெரியாது சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. அவர் எதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிட்டு செய்வார். நீங்கள் அப்படி நினச்சி பாவம் அவரைக்கு தப்பாக நினச்சிடாதீங்க. சொல்லாது விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். சொன்னாமனா கொஞ்சமாக பிரச்சனை வரும், சொல்லாது விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதனால் சொல்லிட்டு செய்கிறது அவர் பாவம். அதுதான் சொல்கிறது. அது இதெல்லாம் தான் வந்து நம்பிக்கை புரிதல். அப்புறம் முழுமை உணர்தல். முழுமைனா நம்ம முழுமை பேர் அடையிறது எப்படிங்கிறது உணரணும், உணர்வாக பெறணும். சொல்கிறோம் இல்லைங்க, அருள் ஆற்றல் பாய்ச்சுதல்லையே அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் சொல்கிறோம் இல்லைங்களா? உணரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மெய்ஞானங்கிறது என்னங்கிற உணர்வு வரும். எண்ணம், ஆசை, சினம், கர்மயோகம், பிரம்மஞானம் போன்றவற்றை பற்றி தற்சோதனை செய்வதன் மூலம் ஒருவர் தன் அறியாமை நீக்கி மெய்ஞானத்தை அடையலாம். எல்லாம் வல்ல இறைநிலையே பேரறிவு பேராற்றல் வற்றாயிருப்பு மூலம் அனைத்து பொருள்களையும் உருவாக்கியிருக்கிறது என்பதை உணர வேண்டும். மகரிஷியோடது இது. இதெல்லாம் நம்ம தெரியும். சுத்தவெளி பரபிரமம். தனி மனிதன் தன் மனதில் தன்மை உணர்ந்து தனி மனிதன் தன் உயிர் தன்மையை உணரணுமாமா. உயிர் எங்கிருந்து வருது, உயிரை பற்றி நம்ம உணரணும். தனி மனிதன் உணர்ந்ததன் மூலம்தான் நம்ம மெய்ஞானத்தை அடைய முடியும். மெய்ஞானம் அடைந்தவர்கள்ட்ட என்ன இருக்குமாமா? அன்பும் கருணையும் இருக்குமாமா. மெய்ஞானம் அடைந்தவர்களுக்கு என்ன இருக்கும்னா அன்பும் கருணையும் அதே மலருமாமா மெய்ஞானம் அடைந்தால். இறைநிலையோட இயல்பே அதுதானே, அன்பும் கருணையும் தானே. அப்போ மெய்ஞானத்தை அறிஞ்சவர்களுக்கு அன்பும் கருணையும் வருமா வராதா? அதனால தாங்க நம்மளாம் வாழ்த்துறோம். எல்லாத்தையும் வாழ்த்து செய்கிறோம் இல்லைங்க. வாழ்த்துறதுக்கு அடுத்தவங்க வாழணும்னு தானே வாழ்த்துறோம். அடுத்தவங்களுக்காக செய்யணுங்களா? அன்பும் கருணையும் இல்லைன்னா அந்த வாழ்த்து பழிக்குங்களா? அன்பும் கருணையோடு வாழ்த்துனா தாங்க அந்த வாழ்த்து பழிக்கும் யாருக்கா இருந்தாலும். இப்போ மகரிஷி மெய்ஞானம் அடைஞ்சதுனால தான் தனி மனித அமைதி மூலம் சமுதாய அமைதி கிடைக்கும். சமுதாய அமைதி மூலமாக தான் உலக அமைதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருந்திருக்கணும், உலக அமைதி கொண்டு வரணும், அவர் எவ்வளோ சிந்திச்சிருப்பார். அப்புறம் பாரதியார் ஒரு குள்ளச்சாமியார்ட்டு போய் ஞானம் உபதேசம் வாங்கினாராம். அது எப்படிங்க? சூரியன் குட்டிச்செவரு இருக்குல்ல, குட்டிச்செவரு நிழல், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியன்கிட்ட போய் ஒரு கிணத்துல போய் காமிச்சு, ஒரு பாலும் கிணத்துல போய் எட்டி பார்த்து சாமியார் பார்க்க சொன்னாராம். பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அப்புறம் அதே மாதிரி குட்டிச்செவர்கிட்ட போய் நின்று பார்த்தியா அப்படின்னு பார்த்தேன்னு. அப்புறம் வீதியில் இருக்கிற மண்ணை காமிச்சு பார்த்தியான்னு கேட்டாராம். பார்த்தேன்னாராம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் புரிஞ்சுதாங்க? சூரியனை பார்க்க சொன்னார், பார்த்தேன். புரிஞ்சுதான்னு கேட்டாராம்மா, புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டாரு. குட்டிச்சேவரை பார்த்தாராம்மா, பார்த்துட்டு உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டாராம், புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டாராம். மண்ணை பார்த்துட்டு சொன்னாராம், வீதியில் இருக்கிற மண்ணை பார்த்துட்டு இதை புரிஞ்சுதான்னு கேட்டாராம், புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டாராம். இதில் நமக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? ஒன்றும் புரியல. அதாவது இறைநிலையின் பிரதிபலிப்பு தான் சூரியனாக வந்திருக்கு. சூரியன் முதல் கொண்டு அனைத்து இதுவும் இறைநிலையின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறத பாரதியார் உணர்ந்திருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு அதை பற்றி அவங்க சொன்ன பாரதியார் கொடுத்த விளக்கத்தின் மூலமாக தானே தெரியுது. சும்மா ஒன்றுமே இந்த குள்ளச்சாமியார் என்ன சொன்னார்னு நமக்கு தெரியாது. குட்டிச்சவர் இருக்குது,
குட்டிச்செவரு இடிஞ்சதுன்னா அது என்ன ஆகும்? மண்ணாக மாறிடுது. அந்த மண்ணை கொண்டு தானே செவரு கட்டுறாங்க. அந்த செவரு இடிஞ்சு குட்டிச்செவரு ஆகிறபோது மண்ணாக மாறிடுது இல்லை. மண் என்ன பண்ணுறாங்க? குவிச்சு வச்சா என்ன ஆகுது? மண் அப்படியே இருக்குதுங்களா? பறந்துருக்குல்ல. அதாவது அந்த மணல் மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சிருக்கானாமா. இறைவனை குவிச்சு ஒரு இடத்துல வைக்க முடியாதான். வைக்க முடியுங்களா? மணல் எப்படி குவிச்சு வைக்க எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுதோ அது மாதிரி தான் இறைவனும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கானாமா. அந்த ஒரு மண்ணுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அந்த சாமியாரும் பாரதியார். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்றி ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருங்குணம் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பிறந்த தெளிவானார். ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி ஒடுங்கி நிற்க ஆழ்ந்த ஒரு ஆழ்ந்து ஒடுங்கி துரிய நிலை வினைகள் போமே, முன்வினைகள் போமே. துரியம் செஞ்சால் முன்வினைகள் போமாமா. அறிவு துரியாத நிலையில் நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடராது. ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடராதேன்னா அப்படின்னு போட்டிருக்காங்க. அரும்பிறவின்னா நம்ம மெய்யான ஆதியான பரம்பொருளை நினச்சி நம்ம தவம் செஞ்சுட்டே இருந்தோம்னா, துரியாதீத தவம் செஞ்சோம்னா மறுபடியும் பிறவி தொடரே அருந்துருமா. மகரிஷி சொல்லியிருக்காரு. துரியாதீத தவத்தின் மூலம் துரிய தவத்தின் மூலம் வினைகளெல்லாம் போயிருமா. அப்புறம் பாருங்க, இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன். யாரை பற்றி சொல்கிற போது நமக்கே கண்ணீர் தான் வரும். அந்த மாதிரி ஒரு தலைவரை பற்றி தான் சொல்ல போகிறேன். யார் தெரியுங்களா? அவர் தான் காமராஜர். காமராஜர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற போது நெய்வேலியில் இப்போ நிலக்கரி சுரங்கம் இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும். அங்கே தான் கரண்ட்டெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நிலக்கரி சுரங்கம் இருக்குதுன்னு. அங்கே ஃபஸ்ட் எடுத்தது நிலக்கரி அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு காமராஜர் காலத்தில் தான் ஒருத்தர் சொல்லி ஒரு இன்ஜினியர் போய் அதை பற்றி டெஸ்ட் எடுத்து தான், ஆமாம் இது நிலக்கரி தான், இது நமக்கு நிறையா பயன் தரும் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரின்ட்டு அவர் கொடுத்த ஆய்வறிக்கை கொண்டுட்டு காமராஜர் அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்த நேருஜியை பார்க்க போயிருக்காரு. நேருஜி இதை பார்த்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கெல்லாம் நிறையா செலவாகும், அப்படியே உங்களுக்கு செலவானாலும் இது நெடுங்கால திட்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு உடனே பயன் தராது, அதுலேருந்து நம்மளுக்கு எந்த வருமானம் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் கை விரிச்சிட்டாரா. காமராஜர் சும்மா இருப்பாரா? அவர் என்ன அவங்க வீட்டுக்காக உழைக்கிறக்கா முதலமைச்சரானார்? இல்லவே இல்லையே. அவர் மக்களுக்காக உழைக்கிறக்காக தானே முதலமைச்சரானார். அவர் உடனே மறுபடியும் ஒரு அறிஞர் கூட்டத்தை கூட்டி அவங்க மூலமாக இந்த ப்ராசஸை பண்ணி இதுக்கு என்னென்ன செலவாகுங்கிற முதல் கொண்டு நிர்வாகம் எப்படி, நிதி நிலை எவ்வளோ வேணும், அதுக்கான எவ்வளோ காலமாகும், குயிக்காக எப்படியெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு திட்டம் தயாரிச்சுட்டு மறுபடியும் நேருக்கிட்ட போயிருக்காரு. நேருஜி என்ன சொல்லியிருக்காரு? இப்போ தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, இதை சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் வண்டி வச்சு போன கோல்மால் வேலைகளை சரி செய்கிறக்கே இந்திய பொருளாதார சீர்கேடு அடைஞ்சிருக்கு, பொருளாதார நிலை கம்மியாக இருக்குது, இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஏற்று நடத்தலான்னு சொல்லிட்டாராம். அதுக்கு காமராஜர் கேட்ட அமௌண்ட் 150 கோடி ரூபாய். அதே இல்லைன்னு சொல்லிட்டாரு நேருஜி. அப்புறம் காமராஜர் வந்திருக்காரு. வந்துட்டு 1954 வருஷம் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எடுத்தது 50 கோடி ரூபா கொடுத்து அந்த திட்டத்தை நிலக்கரி எடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிலக்கரிங்கிறது பூமிக்கடியே ரொம்ப தூரம் ஒரு 10 அடிக்கு மேலே தோணுனா தான் நிலக்கரி கிடைக்கும். அதனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறக்கு 50 கோடி ரூபா கொடுத்துட்டார். 1955 வருஷம் 50 கோடி ரூபா கொடுத்துட்டார். அப்புறமேடி மறுபடியும் 1956 வருஷம் 50 கோடி ரூபா கொடுத்துட்டார். அது வரைக்கும் நிலக்கரி எடுக்க முடியல, வெட்டிகிட்டே இருக்காங்க, எடுக்க முடியல. உடனே அவர் ஒரு தவிப்பு தவிச்சாராம்.
ஐயோ மக்களோட வரி பணம் 150 கோடி ரூபாயை நான் செலவு பண்ணிட்டேனே, மக்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்குமான்னு நினச்சாராம். அவர் யார்? காமராஜர். தற்கால அரசியல்வாதிகள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? 150 கோடி ஒரு சைபரை பக்கத்தில் சேர்த்து 1500 கோடி ரூபாயின்னு போட்டு நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க எல்லோரும். ஆனால் வந்து காமராஜர் அப்படி நினைக்கல. 150 கோடி ரூபாய் நான் மக்களோட பணத்தை, வரி பணத்தை போட்டுட்டேனே, அதை எப்படி எடுத்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற யோசிக்கிறார். தவிக்கிறார். அவருக்கு தூக்கமே வரல ஒரு வாரம். 1956 வருஷம் அவருக்கு அந்த வருஷத்தில் 6 மாதம் அவர் தூக்கமே வரலையா அவருக்கு. மக்கள் பணம் இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு. அப்புறம் வந்து நிலக்கரி வந்து சரின்ட்டு அங்கே போயிருக்காரு. நிலக்கரி தோண்டி 10 அடிக்கு மேலே தோண்டிட்டாங்க சுற்றியும். அங்கே போனது ஒரு நிலக்கரி எடுத்துகிட்டு வலிச்சிட்டு வராங்க. கரையேன்னு இருக்குமாமா நிலக்கரிங்கிறது, கருப்பு கலரில் இருக்குமாமா, தண்ணியும் நிலக்கரி கலந்து வருது. அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம். இன்றைக்கி நிலக்கரி சுரங்கத்தின் மூலம் தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 2000 கோடி ரூபாய். அப்போ வந்து அவர் தொலைநோக்கு பார்வையோடு இதை செயல்படுத்தினால தானே நமக்கு அந்த நிலக்கரி சுரங்கம் நெய்வேலியில் கிடச்சிது. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு மெய்ஞானம் இருந்திருந்தா, இந்த மக்கள் அனைவருக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தா, இந்த மாதிரி உணர்ந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கு எவ்வளோ தூரம் பண்ணியிருப்பார். இதுக்கு நிறைய பேர், மக்களும் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சொத்தை கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து காமராஜர் முயற்சி பண்ணுங்கிறது நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற டேம் அத்தனையுமே காமராஜர் காலத்தில் கட்டுனது தான். அதேமாரி ஸ்கூல்லாம் வந்து முதல்லாம் பணம் கட்டி தாங்க படிக்கணுங்களாமாங்க. இன்னமும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, திண்ணை பள்ளிக்கூடத்தில் இல்லை, மகரிஷி கூட திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறபோது அவர் பணம் கட்ட முடியலன்னு சொல்லித்தானே ஸ்கூல் விட்டு நின்றுட்டாருன்னு நான் படிச்சிருக்கிறோம் அவரோட வாழ்க்கை வரலாறுல. அப்போ வந்து காமராஜர் வந்திருப்பாடு அந்த பணம் கட்டி படிக்கிற கல்வி முறையை ஒழிச்சிட்டு எல்லாத்துக்கும் இலவச கல்வி கொண்டு வந்தாராம். ஆனால் அவர் யார்? போய் நேருஜி யார்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கினவர் நேருஜி. அவர்கிட்டயே போய் கேள்வி கேட்டு இந்த 150 கோடி ரூபாய் திட்டத்தை கரெக்டான திட்டப்படுத்தி நிலக்கரியை வெளியே கொண்டாந்து செயல்படுத்தி காட்டின செயல் வீரர் காமராஜர் இல்லையா? அவர் படிக்காதவராமா, கை நடத்தப்படுவார்களாம். அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் செய்யணும்னு தோணணும், அந்த உணர்வு இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அது பாருங்க, அவர் கல்வி திட்டத்தை கொண்டாந்து பிற்பாடு ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு பையன் வந்து வயல்வெளியில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா. ஆடு மேய்ச்சிட்டுங்காட்டிக்கு அந்த பையனை கூப்பிட்டு, ஏப்பா எல்லாத்துக்கும் நான் இலவச பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துட்டேன்ல என்னோட இதில், எப்போ நீ ஸ்கூல் போகாமல் இங்கே நின்றுட்டுருக்குற அப்படின்னு. நீங்கள் இலவசமாக படிப்பு சொல்லி கொடுத்துருவீங்க, எனக்கு சோறு 3 வேளையும் வேணுமே நினைங்க ஓட்டுன்னு கேட்டான். நம்ம ஓ இது வேறு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு யோசித்து மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்துட்டார். படிக்கிறீங்க அத்தனை குழந்தைங்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும் சொல்லிட்டார். மதிய உணவு வாங்குறதுக்கு மட்டும் அவர் சாதாரணமாக அவருக்கு கிடச்சிதுன்னு நினச்சிங்க. அமெரிக்காவு போன்ற பெரிய பெரிய நாடுகளில் வீணாக போகிற கோதுமையை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சாப்பாடாக கொடுத்துறான். ஏன்னா காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நானெல்லாம் எனக்கு தெரியாது அவ்வளோக்கா அவரை பற்றி, நாங்களே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவரை பற்றி இந்த படிக்கிற போது எவ்வளோ ஒரு இதாக ஒரு உயர்வாக நம்மளுக்கு அவர் பற்றின ஒரு எண்ணம் வருது. அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, என்ன, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தில் அறியப்படும். ஒருத்தர் வாழ்கிறது மட்டும்தான் வாழ்க்கை இல்லைங்க, அவங்க இறந்த பின்னாடி வாழ்க்கை இருக்குது இல்லைங்க, அதுதான் வாழ்க்கை. அவங்க இறந்த பிற்பாடு அவங்களுடைய புகழ் நிலைச்சிருக்குது பாருங்க, அதுதான் அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம். இப்போ காமராஜர் இல்லை, அவரோட புகழ் அழிஞ்சிருச்சா? இல்லவே இல்லை. அவரோட புகழ் மென்மேலும் நிலச்சித்தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு அணைகள் கட்டுறது யாருமே கொண்டு வரல. அணைகள் கட்டுறது ஃபுல்லாக காமராஜர் பீரியடில் தான் கட்டினாங்களாம். அவரை பற்றி ஒவ்வொன்றும் படிக்க படிக்க அவ்வளோ இதாக இருக்குது. இப்படிப்பட்ட காமராஜருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சான். எவ்வளோ இருந்துச்சாம்மா அவர்கிட்டங்க? அவரோட ஜோப்பில் வெறும் 120 ரூபா இருந்துச்சான். தன்னலமற்ற மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. இதே மாதிரி கக்கன்னு ஒரு மினிஸ்டர், காவல்துறை மினிஸ்டர் இருந்திருக்காரு.
காமராஜர் பீரியடில் தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அப்படி தானம்மா, ஒரு ட்ரெஸ்ஸு வந்து துவைச்சி போட்டுட்டா தான் ட்ரெஸ்ஸு. கடைசி காலத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்து இறந்து போனாரா கக்கன்கிற காவல்துறை மினிஸ்டர் அந்தவர். அந்தவர்களுக்கெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க நம்ம நாட்டிலையும். நாம் நினச்சி பெருமைப்படணும், இந்த மாதிரி ஆளுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு. இப்படி இப்படி வந்து எந்த பொருளையும், அப்புறம் காமராஜர் வந்து ஒரு பொருள் மேலே பற்று வச்சு ஆசைப்பட்டு வாழ்ந்துருந்தாருன்னா அவர் எத்தனையோ பொருள் சம்பாதிச்சிருக்கலாம்ல. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் இருந்தாருங்க, நம்மளுடைய ஜனாதிபதியாக இருந்து மறைந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருக்கு பின்னாடி வந்தவங்க யாருங்க? பிரதீபா பாட்டீல் தானே இருந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி ஜனாதிபதியா. அவருக்கு வந்து பிரதீபா பாட்டீல் இருந்தபோது அந்த ஜனாதிபதி மாளிகையில் 150 பேர் வேலைக்கு இருந்தாங்களாம். அப்துல் கலாம் ஐயா போனபோது ஒரே ஒரு சமையல்காரர் மட்டும்தான் அவரோட வந்தாராம் வேலைக்கு. எனக்கு இத்தனை பேரெல்லாம் தேவையில்லையப்பா, நான் என்ன 3 வேளையும் உணவு சாப்பிடுவேன் அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து யாரும் எனக்கு இல்லை. ஒரு நாள் கூட அவரோட சகோதரர்களையோ யாரையோ கொண்டாந்து ஜனாதிபதி ராஜ்பவனில் அதில் தங்க வச்சது இல்லையா அவர், அந்த ஜனாதிபதி மாளிகையில், செங்கோட்டைன்னு சொல்கிறாங்களா அங்கே டெல்லியில் இருக்கிறதுல. அவ்வளோ ஒரு எளிமையாக வாழ்ந்துட்டு வந்தாராம். போகிற போது 4 ட்ரெஸ் கொண்டுட்டு சூட்கேஸ், ஒரே ஒரு சூட்கேஸ் கொண்டு போனாராமா. வரபோது ஒரே சூட்கேஸ் கொண்டு தான் வந்தாராம். நாம் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் நம்ம இங்கேருந்து போகிறபோது ஒரு சூட்கேஸோடு போவோம், வரபோது பல சூட்கேஸாக அதே மாறிடும். அந்த ஊரில் அது நல்லா இருந்தது அதை வாங்கினேன், இந்த ஊருக்கு போனேன் இது நல்லா இருந்துச்சு இதை வாங்கினேன் அப்படின்னு தான் போகிறோம். அதுக்கு கூட நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த நாம் தான் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற தெளிவு வரல. ஒரு பொருளை கொண்டு வந்தவே நாம் தான் தூக்கிட்டு போகிறோம்னா நாம் செஞ்ச பாவத்தை நாம் தானே தூக்கிட்டு போவோம். அப்போ அந்த பாவத்தை செய்யாது இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்னு யோசிச்சு செய்ய, நாம் அதை செய்யாமல் இருக்கணும்ல. அதுதான் நம்மளுடைய இது. அப்படி யாமெல்லாம் நினைக்கணும், அந்த மாதிரி வாழ்ந்து இந்த மாதிரி நல்ல மனிதர்களாக நம்ம வாழணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசை. நானும் அந்த மாதிரி மாறணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வாழ்ந்து எல்லாத்துக்கும் நல்வழி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லோரும் அறிவு திருக்கோயிலுக்கு வந்து பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி, அந்த ஒரு வழி இந்த அறிவு திருக்கோயிலுக்கு வரும் திருவழிதான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பான அந்த சிந்தனை விருந்து நிகழ்வை மிகவும் பயனுள்ள வகையில் நடத்தி கொடுத்த அருள்நிதி துணை பேராசிரியர் எம் சாந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆக்சுவலாக அவங்க என்ன ஒரு 10-20 புக்கை வச்சு இந்த ரெஃபர் பண்ணாங்க. ஒரு வாரமாக இந்த மெய்ஞான புலம்பல்ங்கிற இந்த தலைப்புக்காக 10-20 புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் வேதாத்திரி மகரிஷி புக்கே வச்சு ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு காலையில் ஒரு கூண்டு போட்டு விட்டாங்க, நீ வந்து இதை பற்றி மட்டும் பேசக்கூடாது, வேறையை பற்றி பேசுவேன்னு சொல்லி பொறுப்பாசே சொல்லி போட்டார். மற்ற டாப்பிக்லையும் பேச வேணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்க, அந்த புக்கில் கையில் எடுத்து வேறு புக்கை எடுத்து தொலைவி பிடிச்சி அவங்க அதனால் தடுமாறிட்டாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, பூமிக்கு பிரசவித்த பெற்றோருக்கும் நாவை அசைக்க துடித்த நற்றமிழுக்கும் உடன் பிறப்புகளுக்கும் உரிமையுள்ள உறவுகளுக்கும் நன்றி உரையாற்ற உள்ள நமது ஞானாசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி அம்மாளை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். இந்த சிறப்பு சிந்தனை விருந்துக்கு உதவிய அனைத்து அன்பர்களையும் வாழ்த்திடலாம். இந்த சிறப்பு சிந்தனை விருந்துக்கு தொகுப்பாளராக இருந்து தொகுத்து வழங்கிய அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி டிஆர் சேகர் அவர்கள், சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி என் கவிதா அவர்கள், வரவேற்புரை
நல்கிய அருள்நிதி எஸ் மெய்யரசு அவர்கள், சிறப்பு சிந்தனை விருந்து அளித்த அருள்நிதி எம் சாந்தி அவர்கள். இதே பட்டிமன்றமாக இருந்தால் இந்த மன்றமே அதிரடி இருக்கும், அப்படியே சிரிப்பு கலகலகலன்னு இருக்கும். இது பேச்சா போனதுனால எதுவும் சிரிப்புக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. மெய்ஞானம் பெறுவர்கள் முதலில் பெறுவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு போட்டிருந்தா சாந்தி தான் சூப்பராக பேசியிருப்பாப்புல. பாவம் இந்த சிந்தனை விருந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். இருந்தாலும் மகரிஷி கருத்து, இறைவனோட கருத்து, சாமியோட கருத்து, அரசியல் கருத்து எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. பரவாயில்ல, கொஞ்சம் டஃப்பானதாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஜாலியாக கொண்டு போயிட்டீங்க. வாழ்க வளமுடன். அறிவிப்பு சிறப்பு சிந்தனை விருந்து அளித்தார் சாந்தி அவர்கள், அவருடைய ஆன்மீக தொண்டு, அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அடுத்தது நன்றி உலக நலம் எதாவது இருக்கா உதய் அறிவிப்பு? சரி, உலக நல வாழ்த்து பாடு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க